நீல் டெக்ராஸ் டைசன் கிட்ட கிராவிட்டி பற்றி இன்டர்வியூவில் கேட்குறாங்க. அவர் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். What is gravity? You have no idea. Okay, next question. Wow. No, here's the difference. We can describe gravity. We can say what it does to other things. We can measure it, predict with it. But when you start asking like what it is, I don't know. So did I accidentally ask a deeper question than I meant to? Yeah, no, you were meant to ask deep questions. Apparently I was. In life. So to say, what is it? I think Einstein, in an Einsteinian answer, we would say gravity is the curvature of space and time. And objects will follow the curvature of space-time, and we interpret that as a force of gravity. That's probably the best answer I can give to a what is gravity question, or why is there gravity. That's the best I can do there. I think that's a good start. And I can also say that Einstein noted that matter tells space how to curve, space tells matter how to move. Say that again. Isn't that beautiful? It is. No, I want to get that. Yeah, I like so, that. That's a t-shirt. matter and energy will curve the fabric of space. Okay. And it's that curvature that tells other matter how to move in the curvature of space itself. And so Einstein juxtaposed those in a poetic phrase where he said, matter tells space how to curve, did I get that right? Yes. I wouldn't matter know. tells space how to curve, space tells matter how to move. It's beautiful. That is. இவர் பேர் நீல் டெக்ராஸ் டைசன். ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட். யூஎஸில் இருக்கார். ரொம்ப ஃபேமஸானவர். மூவிஸில் கூட வந்திருக்காரு. இவரை மாதிரியே தான் மற்ற குளோபை டிஃபெண்ட் பண்ணுற சயின்டிஸ்ட்டும். கிராவிட்டி பற்றி கேட்டோம்னா டைரெக்டாக ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. எப்போவுமே சுற்றி வளைச்சி இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ கூட கிராவிட்டினா என்னென்னு தெரியாது, ஆனால் அதை வந்து மெஷர் பண்ண முடியும், டிடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதோட கண்டினியூவேஷனாக ரிலேட்டிவிட்டி தியரி பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸ்பேஸ் அண்ட் டைம் கர்வ் ஆகிறதுக்கு தான் அதான் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அகெயின் என்னோடய லாஸ்ட் வீடியோ நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணுங்கள். அது வந்து ஐன்ஸ்டீனோட தியரி பற்றி இருக்கும். ரிலேட்டிவிட்டி தியரி எவ்வளோ பெரிய ஃப்ராட் அப்படின்னு சொல்லி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, 3 months ஆச்சு. அகெயின் இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, அதை செக் பண்ணி பாருங்கள். கிராவிட்டி பற்றி கேட்டால் குளோபை டிஃபெண்ட் பண்ணுற சயின்டிஸ்ட் டைரெக்டாக ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி சுற்றி வளைச்சி தான் பேசுவாங்க. தெரியல அப்படின்றத சொல்லவே மாட்டாங்க. ஐன்ஸ்டீன் வந்து ரிலேட்டிவிட்டி தியரி மூலமாக கிராவிட்டி வந்து ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் கர்வேச்சர் ஆகிறது அப்படின்னு சொல்லி அந்த தியரியை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தார். இதே ஃபஸ்ட்டு வந்து இருந்த தியரி வந்து கிராவிட்டி வந்து ஒரு ஃபோர்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதுதான் வந்து அந்த ஃபேமஸ் ஆப்பிள் ஃபால் ஆகிச்சு ட்ரீல இருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டோரியில் வருது. நியூட்டன் க்ரியேட் பண்ண தியரி. இது வரைக்குமே கிராவிட்டியை வச்சு நிறைய அசம்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க, தியரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் டைரெக்டாக ஒரு டெஃபினிஷனும் கிடையாது. எல்லாமே சும்மா வேர்ட் சேலட் அவ்வளோதான். சுற்றி வளைச்சி சும்மா பேசுகிறது. டைரக்ட் டெஃபினிஷன் கிடையாது. அதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃபும் கிடையாது. ஜஸ்ட்டு சம்திங்கை எடுத்து அவங்களா கதை மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ கொஞ்சம் மீம்ஸ் இருக்குது, அதை டைரெக்டாக பார்க்கலாம். சே குட் பை டு யுவர் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். குளோபில் அடியில் இருக்கவங்களாம் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஃபன்னி. இஃப் எர்த் இஸ் ரொட்டேட்டிங் அரவுண்ட் த சன் அட் 66,600 miles per hour இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. கிராவிட்டி ஹேஸ் காட் டு ஒர்க் awfully hard to keep this satellite from being left behind, while gravity must be repelling this satellite to avoid smashing into it. Again, இந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் கிராவிட்டி பேஸ் பண்ணி தான் மேலே பறந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இம்பாசிபிள். எர்த்து வந்து அந்த டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கு. இந்த சேட்டலைட் வந்து இடிக்காமல் பார்த்துக்கணும், ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு மெயின்டைன் பண்ணணும். பின்னாடி இருக்க சேட்டலைட்ஸ்லாம் வெளியே தூரமாக போகாமல் அதையும் மெயின்டைன் பண்ணணும். இம்பாசிபிள். Alright, Earth is a ball because Neil Tyson dropped the microphone. இது வந்து இன்னொரு அகெயின் இவரும் ஒன் செகண்ட். Earth is a ball because Neil Tyson dropped the microphone.
இது வந்து ஒரு டிவி ஷோவில் கிராவிட்டி ரியலா அப்படின்னு யாரோ கேட்டிருக்காங்க சம்திங். அதுக்கு ரெஸ்பான்ஸாக மைக்கை வந்து கீழே அப்படியே விழ வச்சுட்டு பார்த்தீங்களா இதுதான் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி ஷோ காமிச்சிருக்காரு. அகைன் நான் அப்பளவே சொன்ன மாதிரி நீல் டெக்ராஸ் டைசன் ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட். டிவியில் வருவார், ஷோஸ்லலாம் வருவார், இன்டர்வியூஸ், பாட்காஸ்ட், அப்புறமா மூவிஸில் கூட வருவார். ஃபஸ்ட்டே இவர் தான் காமிச்சேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Take 2. Earth is a ball because Neil Tyson dropped the microphone. நீல் டெக்ராஸ் டைசன்ட்ட யாரோ கேட்டிருக்காங்க கிராவிட்டிக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சம்திங். அதை வந்து ஷோவில் இருக்கும்போது காமிச்சிருக்காரு. மைக்கை வந்து கீழே ட்ராப் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இதுதான் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சீன் மாதிரி சம்திங் பண்ணியிருக்காரு. இவர் தான் இன்டர்வியூவில் சொன்னார் கிராவிட்டினா என்னென்னு எனக்கு தெரியாதுன்ட்டு. இப்போ மைக்கை கீழே விலை வச்சுட்டு இதுதான் கிராவிட்டின்னு ஷோவில் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு. Mike is denser than the atmosphere around it. Again, குளோபை டிஃபைன் பண்ணுற யாருக்குமே கிராவிட்டினா என்னென்னு தெரியாது. தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது. கிராவிட்டி கிடையாது, டென்சிட்டி. இது ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள். பிங் பாங் பால், லேம்ப் ஆயில், ஆல்கஹால், சோடா கேப். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டென்சிட்டியோட எக்ஸாம்பிள். திங்ஸ் ரைஸ் அண்ட் ஃபால் டியூ டு தயர் ரிலேட்டிவ் டென்சிட்டி டு த மீடியம். இந்த மீடியம்லேயே அதை வந்து எக்ஸாம்பிளாக காமிக்கலாம். மைக்கு வந்து டென்ஸாக இருக்குது, அதை சுற்றி இருக்க ஏர் வந்து டென்ஸ் கம்மி. அதனால மைக்கை வந்து அவர் கையை விட்டு ரிலீஸ் பண்ண உடனே சரௌண்டிங் வந்து ஏர் தான் இருக்கா இல்லையா, அதனால் டென்ஸாக இருக்க இந்த மெட்டீரியல், இந்த மைக் வந்து கீழே விழுகுது. இதுக்கும் கிராவிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது, இது வந்து டென்சிட்டி. அப்புறம் ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸ்லலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒருவேளை டென்சிட்டி அண்ட் பயான்சி வச்சு தான் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் சிங்க் ஆகிறது, ஃப்ளோட் ஆகிறது அப்படின்னா ஏன் எல்லாமே கீழே வருது, மற்ற டைரக்ஷன்லாம் ஏன் போகலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பெஸ்ட் ஆன்சர் என்னதுன்னா, நம்மளோட பிளேன் இருக்குது இல்லையா, நம்மளோட எர்த்துக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ் வந்து எது ஒரு டவுன்வோர்ட் ஃபோர்ஸை வந்து இது வந்து கொடுக்குது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எர்த்துக்கு ஒரு டவுன் இருக்குது. சர்ஃபேஸில் ஒரு சார்ஜ் இருக்கனால எல்லாத்துக்குமே, எல்லா மெட்டீரியலுக்குமே எது டவுன் எது அப் அப்படின்னு தெரியும். இதை வந்து டேவிட் வைஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இது சிமுலேஷன் அப்படின்ற ஒரு சேனலில் இருக்குது. நான் அப்போது அந்த பாட்டை மட்டும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். Out of its orbit. It's because gravity is a myth. So real quick, I'll just tell you what gravity is on the flat Earth. The Earth is, and the only true forces that we know of are electricity and magnetism, and they're brother and sister. They go together. The Earth is a dielectric plane, and it has a measurable negative charge to it. Measurable. And that negative charge establishes a down. It says, okay, I'm going to pull this piece of dust down, this piece of metal, whatever. It attracts. It's a very weak force, just like they say gravity is a weak force, but it can hold oceans and cruise ships upside down in Australia. It establishes a down, and then buoyancy and density sort everything else out. We can. Again, நான் சொன்ன மாதிரி தான், நம்மளோட எர்த்துக்கு ஒரு டவுன்வோர்ட் ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால ஒரு ரொம்ப வீக்கான ஒரு டவுன்வோர்ட் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு டவுனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, இவர் சொன்ன மாதிரி. இந்த இன்டர்வியூ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1.30 minutes சம்திங் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் தரேன். நிறையா பாப்புலரான கொஸ்டின்ஸ்க்கெலாம் இவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு இதில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது மூவ் ஆன் ஆகலாம். நிறைய மீம்ஸ் இருக்குது, ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஆல் தீஸ் எலிமெண்ட்ஸ் கேன் பெண்ட் லைட், magnet, glass, water, except for gravity, only in cartoons. ரிலேட்டிவிட்டி தியரி வந்து எல்லாமே கருவாகும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்காக போட்டிருக்காங்க. ஸ்பேஸ் வந்து ஒன்றும் ஒரு மெட்டீரியல் கிடையாது, பெண்டெல்லாம் பண்ண முடியாது அவங்களோட தியரி படியே. அகெயின் ரிலேட்டிவிட்டி தியரி ஒரு ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் பிஎஸ். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லாமே அவங்க குளோபத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம மூவ் ஆன் ஆகலாம், ரொம்ப லேட் பண்ண வேணாம். லைட்டர் தேன் இட்ஸ் மீடியம், டென்சர் தென் இட்ஸ் மீடியம்.
நோ தியரி ஆஃப் அ மேஜிக்கல் இம்மெசரபிள் அன்டிடெக்டபிள் ஃபோர்ஸ் நீடட். லைட்டாக இருந்துச்சுன்னா மேலே போகும், ஹெவியாக இருந்துச்சுன்னா கீழே அப்படியே கீழே வந்துட்டு இருக்கும். இவங்க நிறைய குளோபர்த்தஸ் வந்து சொல்லுவாங்க இல்லை கிராவிட்டியை வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு. ஒரிஜினலாக அவங்க கிராவிட்டியை மெஷர் பண்ணலை. டேவிட் வைஸ் சொன்ன மாதிரி எர்த்துக்கு இருக்க ஒரு வீக்கான நெகட்டிவ் சார்ஜ் தான் அவங்க வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்காங்க, கிராவிட்டியே கிடையாது. கிராவிட்டி இஸ் ஒன்லி எ தியரி, ரிசர்ச் ஃப்ளாட் எர்த். ஓகே, ஆஸ்க் யுவர் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஸ்பீட் ஸ்லோஸ் 1040 miles per hour, speed of earth spin. Minding centrifugal and centripetal forces, how is gravity an equal 9.8 ms per square everywhere on earth? வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபர்த்தஸ் வந்து கிராவிட்டி வந்து ஈக்குவலாக எர்த்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்புறம் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸஸ் இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா சான்ஸே கிடையாது. இந்த ஈக்குவேட்டரில் இருக்க கிராவிட்டி போல்ஸில் இருக்க முடியாது. அதே மாதிரி தான் இங்கே நடுவுலையும் ஈக்குவலாக கிராவிட்டி இருக்க சான்ஸே கிடையாது. ஆனால் அவங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ நெவர் தாட் அபவுட் புட்டிங் ஒன் இன் வாட்டர். இந்த நியூட்டனோட மீம் இது பாப்புலராக அந்த ஸ்டோரி சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அவர் வந்து ஒரு ஆப்பிள் ட்ரீயில் அடியில் படுத்திருந்தார், ஆப்பிள் திடீர்னு அவர் தலையில் விழுந்துச்சு. ஸோ அப்படியே ஷாக்கிங்காக அவர் ஒரு தியரியை க்ரியேட் பண்ணார், வேர்ல்டே மாற்றிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஒருவேளை அன்றைக்கு ஆப்பிள் அவர் தலையில் விழுகிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பாண்டுலேயோ இல்லைனா ஏதோ ஒரு வாட்டர் பாடியிலையோ விழுந்துருந்துச்சுன்னா ஆப்பிள் மிதந்துருக்கும். ஸோ இவர் ஓகே இது ஆல்ரெடி இருக்க டென்சிட்டி அண்ட் பயான்சி பேஸ் பண்ணி தான் மிதந்துட்டு இருக்குது, நம்ம புதுசாக எந்தவித இமேஜினபிள் ஃபோர்ஸையும் க்ரியேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பார். வேர் இஸ் கிராவிட்டி நவ்? இப்போது ஃபஸ்ட்டு பார்த்த அந்த மீம் மாதிரி தான் டென்சிட்டி பேஸ் பண்ணி இந்த ஆயில் வாட்டர் இதெல்லாமே அப்படியே நிற்குது. கீழே இந்த ஆரஞ்சு பீல் பண்ணால் கீழே விழுந்துடும், பீல் பண்ணலைன்னா மிதக்கும். இதே மாதிரி தான் சால்ட் இருக்கும்போது எக்கு வந்து மிதக்கும், சால்ட் இல்லைன்னா அப்படியே அடியில் போயிடும். ஹீலியம் பலூன்ஸ்லாம் ரூஃபில் தொங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன ஆன்டி கிராவிட்டி டிவைஸாக என்ன? நம்ம எந்த சைடு பார்த்தாலும் டென்சிட்டி அண்ட் பயான்சி தான் இருக்குது, அதை தாண்டி வேறு இமேஜினபிள் ஃபோர்ஸஸ் கிடையாது. கிராவிட்டி இஸ் மேஜிக்கல். சூப்பரில் இங்கே அண்டார்டிகாவில் இருக்கவங்களாம் தலைகளாக நிற்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்களாம் ஒரு ஆங்கிள்டாக நிற்கிறாங்க. இப்போது இந்தியாவில் இருக்கவங்களாம் நம்மலாம் ஒரு அன்இமேஜினபிள் டைரக்ஷன்ஸில் நம்மலாம் நின்றுட்டு இருக்கோம் குளோப் எர்த் படி. Average cumulus cloud weighs 1.1 million pounds. Gravity off, gravity on. Again, இந்த க்ளவுட்ஸோட வெயிட்லாம் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். கிராவிட்டி தியரி பேஸ் பண்ணி பார்த்தா க்ளவுட்ஸ்லாம் வானத்தில் இருக்கவே கூடாது, எல்லாமே கிரவுண்டில் தான் இருக்கணும். பட் ஹவு டிட் தே ஸ்டே அப்சைட் டவுன் ஆன் அ ஸ்பின்னிங் பால்? A Freemason invented an imaginary force called gravity. நல்லா இருக்குல்ல. கிராவிட்டின்னு சொல்லி ஒரு தியரி இல்லைன்னா குளோப் எர்த் வந்து கிரியேட் ஆகியிருக்க சான்ஸே கிடையாது, பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஒரு மேஜிக்கல் ஃபோர்ஸ் இல்லாமல் அவங்களோட இமேஜினரி ஜெயண்ட் பால்ஸை சன்னை சுற்றி போக வைக்க முடிஞ்சிருக்காது, வாய்ப்பே இல்லை. எல்லாத்துக்குமே கிராவிட்டி தான் காரணம். So if gravity holds oceans upside down, then how are we getting off this bench? அந்த சின்ன பையன் இவர்கிட்ட கேட்குற மாதிரி. சான்ஸ் இல்லை. கிராவிட்டி ரியல்னால் நம்மளால் நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அகெயின் க்ளவுட்ஸு கூட வானத்தில் இருக்க முடியாது, எல்லாமே தரையில் தான் இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் do not fall, they sink. Air is a fluid. இந்த பேசிக் திங் மட்டும் நியூட்டனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கிராவிட்டி க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டார். Gravity holds no water. The utter impossibility of a gas inside a vacuum. How does gravity know exactly where the atmosphere ends and the vacuum begins? How can gravity hold a single particle of oxygen at the edge of space against all the power of vacuum? Again, குளோப் எர்த்தை பொறுத்த வரைக்கும் எர்த்தில் மட்டும்தான் அட்மாஸ்பியர் இருக்குது. எர்த்தை தாண்டின உடனே வேக்யூம் ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது.
இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இந்த எர்த்தோட அட்மாஸ்ஃபியர்லேயும் அந்த வேக்யூம் ஆஃப் ஸ்பேஸுக்கும் அந்த எட்ஜில் இருக்க ஆட்டம்ஸ்லாம் அவ்வளவு தின்னாக இருக்கணும். எப்படி கிராவிட்டிக்கு தெரியும் இதெல்லாம்? என்னால் யோசிக்க கூட முடியல. அந்தளவுக்கு இந்த கிராவிட்டி திங் அந்தளவுக்கு ஒரு பிஎஸ் தியரி, பாசிபிலிட்டியே கிடையாது. ஒரு பர்ஃபெக்ட் வேக்யூமில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் கண்டெய்னர் இல்லாமல் ஒரு ப்ரெஷரைஸ்டு சிஸ்டமை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அகெயின் டோம் இல்லைன்னா அட்மாஸ்ஃபியர் இடத்துல இருக்க சான்ஸு கிடையாது. எந்த ஆங்கிளை யோசித்து பார்த்தாலும் கிராவிட்டி ஃபெயில் தான் ஆகுது. பர்ஃபெக்டான பிஎஸ் தியரி இந்த கிராவிட்டி ஹோல்டிங் டவுன் த மேசிவ் ஓசன்ஸ் while too weak to pull down on the seagulls. Unimaginable. Gravity too strong enough to hold the oceans down but too weak to pull down a couple of hanging raindrops. இங்கே கொஞ்சம் குளோபர்த்தர் சொல்லுவாங்க, இல்லை கிராவிட்டி வந்து அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கிராவிட்டி வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீகல் இருந்துச்சுன்னா இது சின்னதாக இருக்கிறதுனால இந்த சீகல் வந்து கொஞ்சம் கிராவிட்டி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இந்த சீகல் பெருசாக இருந்துச்சுன்னா நிறையா கிராவிட்டி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அதனால் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பாசிபிள் கிடையாது. ஓசன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்மால் ரெயின் ட்ராப்ஸ் தான், எல்லாமே ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் தான் சேர்ந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஓசன்ஸாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ட்ராப்பை கூட அதனால் ஹோல்டு பண்ண முடியலன்னா இவ்வளோ பெரிய ஓசன் பாடியை கிராவிட்டினால் ஹோல்டு பண்ண முடியாது. அப்படியே இருந்தால் கூட அப்சைட் டவுனாலாம் ஓசன்ஸை இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்னால் ஹோல்டு பண்ண முடியாது. அகெயின் எந்த ஆங்கிளில் யோசித்து பார்த்தாலும் கிராவிட்டி ஒரு கிளியரான பிஎஸ் தியரின்னு புரியுது. நியூட்டன் விசஸ் ஐன்ஸ்டீன். Gravity is a force. Gravity is not a force. How do we connect their theories? இந்த குளோபர்த்தர்ஸுக்கு இவர் சொன்ன தியரியும் வேணும், இவர் சொன்ன தியரியும் வேணும், ரெண்டுமே வேணும். இப்போது வீடியோ ஸ்டார்டிங்கில் நீல் டெக்ராஸ் டைசன் சொன்னது கேட்டிங்கள, ரெண்டு பேரையுமே அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. ரெண்டு தியரியுமே சேர்த்து வச்சு புதுசாக சம்திங் சொல்ல போகிறாங்க. இங்கே வேணால் கொஞ்சம் இயர்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். கிராவிட்டிக்கு புதுசாக ஒரு தியரி க்ரியேட் பண்ணி கதை சொல்லுவாங்க. நியூட்டன் வந்து கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸ்னு சொல்லி ஒரு தியரி கொடுத்தாரு. கொஞ்சம் வருஷம் கழித்து எர்த்தை நகர வைக்கிறதுக்காகவே ரிலேட்டிவிட்டி தியரி கண்டுபிடிச்சார் இல்லையா ஐன்ஸ்டைன். அந்த டைமில் இல்லை கிராவிட்டி ஃபோர்ஸ் கிடையாது, அது வந்து ஸ்பேஸ் டைம் வந்து கர்வேச்சர் ஆகிறது அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கதை சொன்னார் இல்லையா, அப்போ க்ரியேட் பண்ணது கிராவிட்டி ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னு. இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா சயின்டிஸ்டெல்லாம், குளோப் எர்த்தை டிஃபெண்ட் பண்ணுற சயின்டிஸ்டெல்லாம் நீல் டெக்ராஸ் டைசன் மாதிரி இவர் சொன்னதையும் சேர்த்தி புதுசாக சம்திங் பேசிகிட்டு இருக்காங்க. ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதை செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருவேளை அந்த ஃபுல் வீடியோவையும் பார்க்க பிடிக்கலன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த பிடிஎஃபை டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரிலேட்டிவிட்டி தியரி ஒரு பிஎஸ் கிராவிட்டி மாதிரியே. எர்த் இஸ் ஸ்பின்னிங் 1666 miles per hour, pulling trillions of gallons of water to the center, does not affect these guys. அகெயின் இந்த ஓசன்ஸ் எல்லாமே பயங்கரமான கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸில் எர்த்து கூட ஸ்டிக் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது உள்ளே எப்படி ஃப்ரீயாக அனிமல்ஸ்லாம் ஸ்விம் ஆகிட்டு இருக்குது, நம்மளே கூட ஃப்ரீயாக அதில் ஸ்விம் பண்ண முடியும் தானே. கொஞ்சம் குளோபர்ஸ் வித்தியாசமாக கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஸ்விம் பண்ணும்போது டீப்பராக போக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது இல்லையா, அது வந்து கிராவிட்டினால தான் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு பிஎஸ் தான். நம்ம ஓசனுக்கு அடியில் டீப்பாக போக நமக்கு மேலே இருக்க ஓசன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நமக்கு மேலே இருக்க அந்த வாட்டர் அதிகமாக இருக்கனால அதோட ப்ரெஷர் தான் நம்மளை வந்து அந்த ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நமக்கு மேலே நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரெஸ் ஆகிட்டே இருப்போம். இதுதான் அந்த ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. கிராவிட்டி இமேஜினரி ஃபோர்ஸ் கிடையாது. நமக்கு மேலே இருக்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கீழே போக நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது. இதையும் ஒரு நாள் டிபேட் மாதிரி சம்ஒன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க.
எந்த மாதிரி யோசித்தாலும் கிராவிட்டிக்கு ப்ரூஃப் கிடையாது. Moon gravity strong enough to move trillions of gallons of water, not strong enough to move anything else. இவங்க கிராவிட்டினால தான் இங்கே ஓசன்ஸ்லலாம் டைட்ஸ் வருது, அதனால தான் இங்கே ஃபுல் மூன் டைம்லலாம் நிறையா டைட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி குளோபர்த்தர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அகைன் அதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. டைட்ஸோட பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த பேட்டர்ன்ஸுக்கும் மூனோட பாத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்றதுக்காகவே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. Newton wrapped his idol with the tordite tinsel of false science, knowing well how to beguile the thoughtless multitude. Gravitation is a clever illustration of the art of hocus pocus, heads I win, tail you lose. Newton won his fame and the people lost their senses. David Wardlaw Scott. Again, நியூட்டன் அண்ட் ஐன்ஸ்டீன் ரெண்டு பேருமே பிஎஸ் தியரி கிரியேட் பண்ணி பாப்புலர் ஆகிட்டாங்க. அவங்க சொன்ன தியரி ரியாலிட்டி கிடையாது. டென்சிட்டி அண்ட் பயான்சி பற்றிலாம் ஒழுங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நியூட்டன் ஒரு தியரி கிரியேட் பண்ணியிருக்கும்போது எல்லாருமே அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டார். அவரோட பிஎஸ் தியரி இந்தளவுக்கு டெவலப்பும் ஆகியிருக்காது. கிராவிட்டி, குளோப் டாட்ஸ் இன்விசிபிள் ஃப்ரெண்ட். நீங்கள் குளோபர்த்தஸ் கிட்ட ஏதாவது டிபேட் மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா கிராவிட்டியை தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் மாதிரி காமிப்பாங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எர்த்ஸ் ட்ரெஜெக்டரி த்ரூ அவுட்டர் ஸ்பேஸ், attractive force, repulsive force, behold the magical force of gravity. Do you see the problem? இதுவும் இந்த செகண்ட் மீமில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல போகும்போது எர்த்து கூட மோதாமல் பார்த்துக்கணும், பின்னாடி இருக்கும்போது எர்த்தை விட்டு தூரமாக போகாமல் பார்த்துக்கணும். Imaginary force. A spinning wet tennis ball has the exact opposite effect of the supposed ball earth. Any water poured over it simply falls off the sides, and given it is spin results in water flying off 360 degrees like a dog shaking after a bath. Astronomers professes the wet tennis ball example display the opposite effect of their supposed ball earth, but claim that at some unknown mass the magic adhesive properties of gravity suddenly kick in, allowing the spinning wet tennis ball earth to keep every drop of gravitized water stuck to the surface. Again, their theory flies in the face of all practical evidence, but they have been running with it for 500 years, so why stop now? இது வந்து இந்த டென்னிஸ் பால்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது நம்ம அப்படியே சுற்றினோம்னா அதில் இருக்க ட்ராப்லெட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வெளியில் வரும். இது வந்து குளோபர் தியரிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. 500 இயர்ஸாக இந்த குளோபர்த்தை வச்சு ஏமாற்றி காசு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கும் குளோபர்த்த சைட்லேருந்து ஒரு மெயின் ரிப்ளை வந்திருக்கு. நான் அதை அப்படியே போக போக காமிக்கிறேன். அவங்களோட குளோபர்த்த சைட்லேருந்து வந்த மீமுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நடுவில் இருக்குது, ஸோ போக போக பார்க்கலாம். Magic gravity strong enough to hold this in orbit. This too does this all the day, every day. Only thing it can't hold down is insect, butterfly, clouds, அப்புறம் ஸ்மால் பேர்ட்ஸ். இது வந்து அண்டார்டிகா சைட்லலாம். ஆஸ்திரேலியா தாண்டி நீங்கள் அண்டார்டிகா போனீங்கன்னா இந்த மாதிரி தான் தலைகீழாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஆஸ்திரேலியா தாண்டி அண்டார்டிகா சைட்லலாம் போனீங்கன்னா எல்லாமே அப்சைட் டவுனில் தான் இருக்கும். இமேஜினரி ஸ்பின்னிங் பால் எர்த்தில் இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும், எல்லாமே வித்தியாசமாக. ஸ்னாப் பேக் டு ரியாலிட்டி, ஹோ தேர் கோஸ் கிராவிட்டி. இது எமினமோட லூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு சாங்கில் இருக்க லிரிக்ஸ். அப்படி தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அந்த சாங்கானு எனக்கு தெரில, பட் எமினமோட லிரிக்ஸ் தான் இது. மிஸ்ஸிங் கிராவிட்டி, கோரியோலிஸ் எட்ஸ் கர்வேச்சர். ஒரே மீமில் கர்வேச்சரை காணோம், கோரியோலிஸ் எஃபெக்டையும் காணோம், கிராவிட்டியும் காணோம். எல்லாமே டென்சிட்டி அண்ட் பயான்சி பேஸ் பண்ணி போயிட்டு இருக்குது.
எர்த்து பர்ஃபெக்டாக ஃப்ளாட் அண்ட் ஸ்டேஷ்னரியாக இருக்குது. கோரியோலெஸ் எஃபெக்ட் மிஸ் ஆகுது. எதுவுமே ட்ராக் ஆகிட்டு போகல. எல்லாமே ஃப்ரீயாக மேலே போயிட்டு இருக்கு. The globe lover is about to jump. We have to warn him. Sir, you are too dense for air to support you. இது செம ஜோக்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த சீனில் வந்து ஒருத்தர் மேலேருந்து குதிக்க போகிறேன்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் வந்து போலீஸ். ஸோ இவங்க வந்து குதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரிஜினல் மூவியில் வர சீனில். இவங்க வந்து இல்லை கிராவிட்டினால தான் எல்லாருமே கீழே குதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கீழே விழுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குது. நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்ஃபியர் பொறுத்து தான் நம்ம வந்து மேலே போகிறோமா இல்லை கீழே போகிறோமா அப்படின்றது டிசைட் ஆகும். நம்ம வாட்டரில் இருந்தோம்னா லங்ஸ் நம்ம ஃபுல்லாக ஏரில் வச்சுருந்தோம்னா நம்மளால் ஈஸியாக மிதக்க முடியும். இதே லங்ஸை வந்து ஏரை விட்டுட்டோம்னா நம்மளால் வாட்டருக்கு அடியில் ஸ்விம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் எல்லாமே. சரௌண்டிங் அட்மாஸ்ஃபியரை விட நம்ம டென்ஸாக இருந்தோம்னா கீழே போவோம், டென்ஸ் இல்லைன்னா நம்ம மேலே போவோம். இந்த ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்து டென்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் மேலே போகுது. இந்த சீனில் ஒருத்தர் வந்து குதிக்கிற மாதிரி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வேளை குதிச்சார்னா அவர் வந்து டென்ஸாக இருப்பார் அட்மாஸ்ஃபியரை விட, அதனால கீழே வருவார். இட்ஸ் தட் சிம்பிள். அன்பிலீவபிள் ஃபேக்ட். ஆக்சுவலாக இந்த மீம் எனக்கு கன்ஃபார்மாக தெரில, பட் எனிவே நான் சொல்கிறேன். இந்த 1990s ரஷ்யன் சயின்டிஸ்ட் அண்ட் என்டமாலஜிஸ்ட். ஓகே, நான் ஃபுல்லாக இதை படிக்கல, என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன். ஓகே, 90s வந்து ஒரு ரிசர்ச்சர் வந்து சம்திங் கண்டுபிடிக்கிறாரு. என்னதுன்னா, இந்த இன்செக்ட்டுக்கு வந்து ஒரு ஆன்டி கிராவிடேஷ்னல் ஒரு விங்ஸ் இருக்குது. இந்த விங்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நார்மல் இன்செக்ட்ஸ் மாதிரி அடிக்காமல் சும்மா இது வந்து வெளியில் அப்படி விரித்த உடனே அதை வந்து தானாக அப்படி ஏரில் வந்து லெவிடேட் ஆகி போயிட்டு இருக்குது, மிதக்குது காற்றுல தானாக. இதுதான் இந்த ரிசர்ச்சர் வந்து கண்டுபிடிச்சது. 1990s கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்சி கொஞ்சம் அந்த டைம் பீரியட் எனக்கு தெரில, ஆனால் கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றதெல்லாம் கவர்மெண்ட் வந்து வெளியில் விடலை. எனக்கு கன்ஃபார்மாக தெரில இதோட பேக் ஸ்டோரியெல்லாம், பட் அகைன் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. Gravity strong enough to hold the entire solar system together, too weak to stop this hot air balloon. Snap back to reality. Oh, there goes gravity. லைட்டாக யோசிச்சா கூட இந்த குளோபல் தியரி எவ்வளோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ் அப்படின்றத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த இன்டாக்ட்ரினேஷனை விட்டு வெளியே வந்தால் போதும். இது இன்னொரு சின்ன கம்பைலேஷன். டென்சிட்டி பயான்சி. கிராவிட்டி எங்கே இருக்குது? கிராவிட்டி இல்லை. கிராவிட்டி, an invisible magic power that is strong enough to hold down trillions of liters of ocean water, yet weak enough to allow the tiniest insect or bird to fly freely in any direction. You decide when the cognitive dissonance begins. காக்னேட்டிவ் டிசனன்ஸ்னால் நம்ம நினைக்கிறது இல்லைன்னா நம்ம நம்பிட்டு இருக்கிறதும் ரியாலிட்டியும் ஃபிட் ஆகாமல் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸி ஃபீலிங் க்ரியேட் ஆகும் இல்லையா, அதுதான் காக்னேட்டிவ் டிசனன்ஸ். குளோபர்த்தர்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட் டைம் ரியாலிட்டி புரிய வரும்போது இந்த மாதிரி தான் ஆகும். ஒரு அன்ஈஸி ஃபீலிங் க்ரியேட் ஆகும். இவ்வளோ வருஷமாக அவங்க நம்பிட்டு இருந்தது ரியாலிட்டி கிடையாதுன்னு அவங்களுக்கு புரிய வரும்போது ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. அகெயின் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் அது ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் ஃப்ளாட் எர்த் ரியாலிட்டி பற்றி தெரிய வரும்போது எனக்கும் ஒரு மாதிரி அன்ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் நிறைய பேர் மாதிரி ஐ வாஸ் ஏபிள் டு கோ அகெயின்ஸ்ட் மை இன்டாக்ட்ரினேஷன் விட்டு வெளியே வர்றது பாசிபிள் தான். ஜஸ்ட் அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு முடிவுன்னு வச்சுக்கோங்க, பட் பாசிபிள். ரிலேட்டிவிட்டி. When experiments prove the earth to be stationary, just invent an elaborate excuse. Again, ஐன்ஸ்டீன் ஒரு மற்றவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் காப்பி அடித்து பெரிய ஆளான ஒரு ஃப்ராடு. கென் வீலர் கூட இவரை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. அவரோட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி அதை பற்றிலாம் அவர் பேசியிருக்காரு. அவர் குளோபர்த்தை தான் நம்பிட்டு இருக்கார். பட்
ரிலேட்டிவிட்டி தியரியில் இருந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவர் வந்து நிறையா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அவரோட சேனல் நான் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு வைஸ் காய். அதே மாதிரி டெஸ்லாவும் ரிலேட்டிவிட்டி தியரி பற்றி நிறையா பப்ளிக்காகவே திட்டியிருக்காரு. இந்த இதெல்லாம் ஒரு பிஎஸ் கார்பேஜ், இந்த தியரி ஒரு கார்பேஜ்னு சொல்லியிருக்காரு. No gravity down here. The same strength of gravity that holds these oceans under a spinning ball still can pull us to center. Funny. டால்ஃபின்ஸ்லாம் ஃப்ரீயாக ஸ்விம் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இமேஜினரி கிராவிட்டி தியரி ரியல்னா ஓஷன்ஸ்குள்ளே இந்த அனிமல்ஸ்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது. ஃபஸ்ட்டு நம்மளால் நிற்கக்கூட முடியாது. எல்லாருமே கிரவுண்டோடு அப்படியே ஸ்டிக் ஆகிட்டு இருக்கணும். வானத்தில் க்ளவுட்ஸ் கூட இருக்கக்கூடாது. அன்இமேஜினபிள் பிஎஸ் குளோப் எர்த் மாடலில் மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிள். அவங்க சொல்கிற விஷயம்லாம் பாசிபிள். கிராவிட்டி ஸ்ட்ராங் enough டு புல் டவுன் ஆப்பிள்ஸ் அண்ட் மைக்ரோஃபோன்ஸ் பட் நாட் மில்லியன் பவுண்ட்ஸ் clouds ஆஃப் வாட்டர். கிராவிட்டி பிஎஸ் சயின்ஸ் விசஸ் சூடோ சயின்ஸ். சூடோ சயின்ஸ்னால் ரியல் சயின்ஸ் கிடையாது, ஒரு ஃப்ராடுன்னு வச்சுக்கோங்க. சயின்ஸ் இது வந்து ரியாலிட்டி. ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் சொல்ல சிம்பிளாக சொல்லணுன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரியாலிட்டி, ஃப்ளாட் அண்ட் ஸ்டேஷ்னரி எர்த். ரைட் சைடில் இருக்கிறது இமேஜினரி குளோப் எர்த் மாடல். ஃபாலோ த எவிடன்ஸ் வேர் எவர் இட் லீட்ஸ். ஸ்டார்ட் வித் கன்க்ளூஷன் தென் ஒர்க் பேக்வேர்ட்ஸ் டு கன்ஃபார்ம். ஃபஸ்ட்டே அவங்க வந்து எர்த்து குளோபு தான் அப்படின்னு அவங்களாம் இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதோட கர்வேச்சர் என்னது, அது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிக் பேங் தியரி க்ரியேட் பண்ணாங்க. கர்வேச்சர் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கர்வேச்சர் ஃபார்முலா க்ரியேட் பண்ணாங்க. எர்த் ஒரு பால் அப்படின்னு சொல்லி அவங்க அசியூம் பண்ணிக்கிட்டு தான் மற்ற விஷயம் எல்லாத்தையுமே டோட்டலாகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அது என்னது, எந்த இடத்துல நம்ம இருக்கோம், இது என்ன மாதிரி இடம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணலை. எந்த குளோப் எர்த் எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ஸ்டார்டிங்கில் வந்து அசம்ஷன் இல்லாமல் ஸ்டார்ட் ஆனது கிடையாது. எல்லாமே ஒரு எர்த் ஒரு பால் தான் அப்படின்ற பேசிக் அசம்ஷனை வச்சு தான் அவங்க க்ரியேட்டே பண்ணியிருக்காங்க. இது வந்து பேசிக்கான சூடோ சயின்ஸ். ஒரிஜினலாக அவங்க சயின்டிஃபிக் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா எர்த்து வந்து என்னது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது எர்த்துக்கு கர்வேச்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எர்த்து கர்வேச்சர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் ஆன உடனே ஸோ குளோபல் தியரிக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க. கர்வேச்சரே இல்லாமல் இருக்குது, இந்த பிளேஸ் என்னது அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போயிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி போகல. எம்ப்ரேசஸ் கிரிட்டிசிசம், ஹாஸ்டைல் டு கிரிட்டிசிசம். அகைன் இந்த லிஸ்ட்லாம் நான் ஃபுல்லாக பார்க்கல, ஜஸ்ட் சொல்கிறேன். குளோப் எர்த் ஃபுல்லாக சூடோ சயின்ஸ். ரியல் சயின்ஸ் வந்து எர்த்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, எர்த்து மூவ் ஆகலை, யூனிவர்ஸோட சென்டரில் இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருக்குது. ரியாலிட்டிக்கும் இந்த குளோப் எர்த்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஜஸ்ட் இந்த டேபிளை மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, த நேச்சுரல் ஃபிசிக்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் டு ஃபைண்ட் அண்ட் மெயின்டைன் இட்ஸ் லெவல். த நேச்சுரல் ஃபிசிக்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் டு ஸ்டிக் டு அ ஸ்பின்னிங் பால். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. இதெல்லாம் அந்த குளோபை ரொம்ப டீப்பாக நம்பிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மீம்லாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க. கிராவிட்ரான், இந்த தீம் பார்க்கில் இது இருந்திருக்கு, இப்போது அதை பற்றி பாருங்கள். கிராவிட்ரான், த கிரேட் சென்ட்ரிஃபியூஜ், த அம்யூஸ்மெண்ட் பார்க் ரைட் விச் ஒர்க்ஸ் இன் கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆஃப் ஹீரோசென்ட்ரிக் ப்ரீஸ்ட் proposed theory of gravity. Earth spin, we are pulled toward the center. Okay, but however graviton spins and we are flung against the wall, pushed away from the center. பேசிக்காக என்னதுன்னா, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இந்த விஷயத்தை வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா, உள்ளே போகிற எல்லாருமே இந்த பில்டிங் மாதிரி சம்திங் இந்த மிஷின் வந்து சுத்த ஸ்பீடாக சுத்த எல்லாருமே இந்த வாலில் போய் அப்படியே ஸ்டிக் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். இந்த குளோப் எர்த்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக. குளோப் எர்த்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எர்த்து வந்து பயங்கரமான ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குது, கிராவிட்டி இருக்குது, அதனால் நம்ம வந்து எர்த்தில் ஸ்டிக் ஆகிட்டு இருக்கோம், எர்த்தை விட்டு பறக்காமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராவிட்டான் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இது ஸ்பீடாக இந்த மிஷின் சுத்த உள்ளே இருக்க எல்லாருமே இந்த செவத்தில் போய் அப்படியே ஒட்டிப்பாங்க. இந்த ஸ்பீடு குறைஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க. நல்லா இருக்குல்ல?
இன்னொரு எக்ஸாம்பிள் அதுக்கே கொடுத்துருக்காங்க. இங்கே the faster it spins the more you stick to the wall, pretty much the exact opposite of how gravity is supposed to work. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்ற உள்ளே இருக்க எல்லாருமே அப்படியே வாலில் செவுத்தில் வந்து அப்படியே ஒட்டிப்பாங்க. எல்லாமே அப்படியே அவங்க சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குல்ல. My face when someone I thought was smart tries to explain the magical force gravity ஒரு மேஜிக்கல் இமேஜினரி பிஎஸ். ரியாலிட்டிக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. இஃப் கிராவிட்டி எக்ஸிஸ்ட் shouldn't denser objects create an attractive effect like a magnet but without polarity? ஒருவேளை மாஸ் வந்து மாஸ் அட்ராக்ட் பண்ணுதுன்னா இதுவும் அவங்களோட ஒரு தியரி தான். எல்லாமே மாஸை வந்து மாஸ் அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே பேசிக்காக மேக்னெட் மாதிரி இருக்கணும், நார்த் போல் சவுத் போல் இல்லாமல். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அவங்களோட எல்லா விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே ஃபெயில் தான் ஆகிட்டு இருக்குது. இது வரைக்கும் அவங்கள டிடெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா, டேவிட் வைஸ் அந்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி எர்த்துக்கு ஒரு ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு சார்ஜ் இருக்குது, அதை மட்டும்தான் அவங்க டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதை வச்சு தான் இந்த ஹோல் கிராவிட்டி பிஎஸ் தியரியை அவங்க க்ரியேட் பண்ணி குளோப் எர்த்துன்னு சொல்லி இன்னொரு பிஎஸ் காஸ்மாலஜியை வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. One second. Okay, gravity. One second. Gravity, the force that attracts a body towards the center of earth or towards any other physical body having mass. Deflated earth. The gravity BS nu title போடணும். This is totally impossible if earth is spinning at speed of 1000 miles per hour. If you think this ash cloud is spinning with the earth's 1000 miles per hour speed, you have been successfully indoctrinated. இந்த ட்ரெயின்லலாம் ஸ்மோக் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் ஒரு டைரெக்ஷனில் போக போக ஸ்மோக்கெல்லாம் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் எர்த்து வந்து நகருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை எர்த்து நகர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி வல்கனோட ஆசஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகக்கூடாது, பின்னாடி போகணும். எர்த்து எந்த டைரெக்ஷனில் சுற்றுதோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இந்த க்ளவுட்ஸ்லாம் அப்படியே போகணும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ரியல் லைஃப்பில் எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்டேஷ்னரியாக இருக்குது. இந்த வல்கனிக் ஆசஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக மேலே தான் போகும். Gravity is strong enough to hold the oceans down but too weak to pull the morning dew off a blade of grass. ரொம்ப பெருசாக யோசித்தாலும் சரி, ரொம்ப டைனியாக யோசித்தாலும் சரி, கிராவிட்டிக்கு ரியாலிட்டி அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ இஃப் ட்ராப்பிங் அ மைக்ரோஃபோன் இஸ் கிராவிட்டி தென் திஸ் இஸ் ஆன்டி கிராவிட்டி. இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீல் டெக்ராஸ் டைசன் வந்து கிராவிட்டியை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஷோவில் மைக்கை கீழே போட்டு காமிச்சிது. ஓகே, டென்சிட்டி பயான்சி பற்றி குளோப் எர்த்தை டிஃபெண்ட் பண்ணுற யாருக்குமே புரியாது. இவருக்கெலாம் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தால் கூட அவர் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கனால அதை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுறாரு. குளோப் எர்த்துக்கு டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மைக்கு விழுகிறது கிராவிட்டினா பலூன் மேலே பறக்கிறது ஆன்டி கிராவிட்டி. காமெடியில் பில்டு இதுவும் அந்த பழைய மீம் தான், அம்யூஸ்மெண்ட் பார்க் மீம். Step 1, build carnival ride that disproves spinning earth and gravity. Step 2, name that ride after gravity. Gravitro எல்லாமே gravity BS. Hey Neil, I think we are in trouble about flat earth. Don't worry, I'll drop a mic on the ground and call it gravity. இவர் த சயின்ஸ் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை ரெண்டு பேருமே குளோபர்த்துக்கு தான் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குளோபர் தான் ரியல்னு சொல்லி டிவி ஷோஸில் பேசியிருக்காங்க, மூவிஸில் கூட பேசியிருக்காங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தா கூட இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க நேமுக்கு கீழே ஆக்டர்ஸ்ன்னு தான் வருது, சயின்டிஸ்ட்னு வரல. ஃபஸ்ட்டு ஆக்டர்னு போட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதோ சம்திங் போட்டுட்டு ஆல்சோ சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இவங்கெல்லாம் குளோபர்த்தை டிஃபைன் பண்ணுற ப்ரீஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும், ரியல் சயின்டிஸ்ட் கிடையாது. ரியல் சயின்டிஸ்ட்டுனா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்த மிஸ்டேக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, இல்லை இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, நம்ம ரியாலிட்டியை விட்டு வழி மாறி போகிட்டோம் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்க மிஸ்டேக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்கக்கூடாது. இவங்களாம் இவரை பற்றி எனக்கு தெரில, ஆனால் நீல் டெக்ராஸ் டைசனுக்கு ரியாலிட்டி தெரியும் தான் எனக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு குளோப் எர்த்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. The apple sinks through the air like something would sink in a fluid because it is heavier than the air. No gravity. More dense than air surrounding it. Only buoyancy and density. More dense than water surrounding it. Again, இது ஃபஸ்ட் அந்த ஆப்பிள் ஃபாலிங் எக்ஸாம்பிளில் நான் சொன்ன மாதிரி, நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு வாட்டர் பாடியில் விழுந்துருந்துச்சுன்னா ஆப்பிள் மிதந்துருக்கும். ஸோ அவர் ஒரு இமேஜினரி ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி வந்திருக்க மாட்டார். கிராவிட்டி, ஹியூமன் பயான்சி அண்ட் டென்சிட்டி. இந்த பெரிய ஏர்ஷிப்ஸ்லாம் வானத்தில் பறக்குது. சப்மரைன்ஸ்லாம் நம்ம ஓசன்ஸில் மிதக்குது. பேசிக்காக ரெண்டுமே மிதந்துட்டு தான் இருக்குது. இது வந்து தண்ணியில் மிதக்குது, இது வந்து காற்றுல மிதக்குது. ரெண்டுமே டென்சிட்டி அண்ட் பயான்சி தான், இமேஜினரி கிராவிட்டி கிடையாது. How does gravity hold this down but let these blades of grass stand? இந்த புல்லுலாம் நேரில் அப்படியே வளைஞ்ச மாதிரியே நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. இந்த சிப்ஸ்லாம் இங்கே சதர்ன் பார்ட் ஆஃப் இமேஜினரி குளோப் எர்த் சைடு போனீங்கன்னா தலைகீழாக மிதந்து போயிட்டு இருக்கும். Gravity holds water to a spinning globe, but these guys aren't affected. Someone is lying to you. இதையும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மீம்ஸ் முன்னாடி வந்திருக்கு. இமேஜினரி கிராவிட்டி ரியல்னால் ஓசன்ஸ் எல்லாமே தலைகீழாக எல்லா டைரெக்ஷன்லேயுமே எர்த்தை சுற்றி கவர் ஆகியிருக்கு. இந்த ஓசனுக்குள்ளே இருக்க அனிமல்ஸ் எல்லாமே ஃபுல் கிராவிட்டி ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி அனிமல்ஸு நம்ம யாருமே தண்ணிக்குள்ளே நீந்தலாம் முடியாது. யாராவது தண்ணிக்குள்ளே போனாங்கன்னா க்ரெஸ் ஆகிடுவாங்க இமீடியட்டாக. அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கணும். தேங்க் காட் கிராவிட்டி ரியல் கிடையாது. நம்மளால் ஃப்ரீயாக ஓசன்ஸில் ஸ்விம் பண்ண முடியும். இந்த அனிமல்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னொரு டைம் கூட சொல்கிறேன், கண்டிப்பாக யாராவது நடுவில் கீது அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தாங்கன்னா டவுட் கேட்பாங்க. டீப்பராக போக போக ஏன் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக வரும். அது வந்து டீப்பராக போக போக நமக்கு மேலே இருக்க வாட்டர் பாடி வந்து அதிகமாக இருக்குது. மேலே இருக்க அந்த ப்ரெஷர் தான் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இமேஜினரி கிராவிட்டிக்கும் நம்ம டீப்பாக போக போக நமக்கு வர ப்ரெஷருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எல்லாமே டென்சிட்டி தான், பயான்சி தான். ஸ்ட்ராங் enough டு ஹோல்ட் ஓஷன்ஸ் டவுன் பட் நாட் மீ, வி கிராவிட்டி. அகெயின் இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் மெஷர் பண்ணி பார்த்தா. ஆனால் அந்த ஃப்ரீயாக அது பாட்டு ஃப்ளோட் ஆகி போயிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளும் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கோம் எர்த்தோட சர்ஃபேஸில். எந்த விதமான ஃபோர்ஸும் நம்ம எதையுமே நம்ம ஃபீல் பண்ணதே கிடையாது. ஃப்ரீயாக இருக்கும். டென்சிட்டி மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். Babe, nothing keeps me grounded more than your love. Expect gravity. So density. So dense. Funny memes. The arch of gravity pulling down on the tree, or arch of snow density weighing down on the tree. Take a weight on your indoctrinated mind. Research flatter buoyancy and density. Gravity is debunk. அகைன் இதில் வந்து இங்கே ஐஸ் ஓவராக இருக்குது இந்த லீவ்ஸில், அதனால வெயிட்டு தாங்காமல் வளைஞ்சிருக்கு. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கிராவிட்டி வந்து இதை கீழே இழுத்துட்டு இருக்கா, இல்லை ஸ்னோ வந்து ரொம்ப அதை சுற்றி இருக்க அட்மாஸ்ஃபியரோட டென்ஸாக இருக்கனால அது கீழே வருதான்னு கேட்டிருக்காங்க. லைட்டாக யோசித்தா போதும், இன்டாக்டினேஷனை தாண்டி குளோபர்த்து கொடுக்குற எல்லா விதமான தியரிஸுமே பிஎஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். Gravity. Okay. Nope. It seems gravity is very picky and choosy. Small dropletsலாம் அப்படியே ஃப்ரீயாக அங்கே இங்கே ஸ்டிக் ஆகிட்டு இருக்கு. கிராவிட்டி ஒரு காமெடி ஃபோர்ஸ். கிராவிட்டி இஸ் அ லை. டென்சிட்டி அண்ட் பயான்சி ஆர் த ட்ரூத். அகெயின் ஹீலியம் பலூன்ஸ்லாம் ஃப்ரீயாக மேலே போயிட்டு இருக்குது. கோரியோலிஸ் எஃபெக்ட்டும் கூட கிடையாது, எல்லாமே டைரெக்டாக மேலே தான் போயிட்டு இருக்குது. ஆப்பிள்ஸ்லாம் ஃப்ரீயாக மிதந்துட்டு இருக்குது. வாட்டரை விட ஆப்பிள்ஸ்லாம் டென்ஸ் கம்மி, அதனால் மிதந்துட்டு இருக்குது. ஒருவேளை ஹெவியாக நம்ம எதாவது ஒன்று வாட்டரில் போட்டோம்னா அது வந்து டென்ஸ் அதிகமாக இருக்கும், ஸோ அடியில் போயிடும்.
இதெல்லாம் யாராவது நியூட்டனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கணும். ஆர்ஐபி நியூட்டன். எர்த்ஸ் கிராவிட்டி கேன் ஹோல்ட் unimaginable tons of water to a ball without crushing anything. What will you believe? அகைன் எந்த டைரக்ஷனில் யோசித்து பார்த்தாலும் குளோபர்த்தோட எல்லா விதமான தியரிஸுமே புல்ஷிட். அவ்வளவுதான். நிறைய பேர் நம்புகிறாங்க, அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்மளோட மைண்டுக்கு தெரியல அவ்வளவுதான். ரிலேட்டிவிட்டி இஸ் டிவர். இது அகெயின் ஒரு லென்த்தியான குவாட்டு. ரிலேட்டிவிட்டி தியரி ஒரு பஞ்ச் ஆஃப் கார்பேஜ். இதுதான் நியூட்டன் டெஸ்லா வந்து ரிலேட்டிவிட்டி தியரிக்கு கொடுத்த ஒப்பீனியன். ரிலேட்டிவிட்டி தியரி ஒரு சரியான கார்பேஜ். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் அவர் டெஸ்லா சொன்னார். ஐன்ஸ்டீன் கிரியேட் பண்ண தியரி ஒரு பிஎஸ். ஓகே, இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்னும் கூட நிறைய மீம்ஸ் இருக்குது. பட் கிராவிட்டி, ஃப்ரெஷ் வாட்டர் சிங்க்ஸ், ஃப்ளோட்ஸ் சால்ட் வாட்டர். இந்த பாப்புலரான இந்த எக் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து பியூராக இருந்துச்சுன்னா எக்கு வந்து அப்படியே அடியில் போயிடும். ஒருவேளை சால்ட் இருந்துச்சுன்னா அப்படியே எக்கு வந்து மிதக்கும். நோ பயான்சி அண்ட் டென்சிட்டி. கிராவிட்டினால இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அது வந்து ஒரு அன்இமேஜினபிள் பிஎஸ் ஸ்டோரி. டென்ஸாக இருந்துச்சுன்னா மிதக்கும். டென்ஸ் இல்லைன்னா வாட்டர் பியூராக இருந்துச்சுன்னா அதை வந்து அடியில் அப்படியே சிங்க் ஆகிரும். பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரையும் சால்ட்டையும் எக்கையும் வச்சு இவங்க இவ்வளோ வருஷமாக கட்டி காப்பாற்றிட்டு இருக்க கிராவிட்டி தியரியை நம்மளால் டீபங்க் பண்ண முடியும். காட். இந்த கிராவிட்டி தியரி, the moon's gravity is strong enough to move hundreds of millions of trillions of gallons of water without us feeling anything. அகெயின் இதையும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓசனில் இருக்க டைட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண குளோபர்த் மாடலால் முடியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இல்லை எங்களுக்கு தெரியும் 3 நாள் தான் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைட்டாக யோசித்து பார்த்தா கூட மூனோட பாத்துக்கும் டைட்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதே மாதிரி ஏன் வந்து அது ஓசன்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணுது, மற்ற எதையுமே ஏன் அதை அஃபெக்ட் பண்ணலை, இதுக்கும் கொஞ்சம் குளோபர்த்தஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சால்ட் வாட்டர் மட்டும்தான் 3 நாளில் அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த லாஜிக்கில் பார்த்தா கூட நிறையா பெரிய பெரிய சால்ட் லேக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஏன் எந்த விதமான அஃபெக்டும் ஆகலை? அதெல்லாம் ஏன் அப்புறம் டோட்டலாக டைட்ஸே இல்லாமல் இருக்குது? ஏன் அந்த மாதிரி? குளோபர்த் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ். டென்சிட்டி பயான்சை. ஆப்ஜெக்ட் வந்து டென்ஸாக இருந்துச்சுன்னா கீழே போகும், டென்ஸ் இல்லைன்னா மேலே போயிடும். ரொம்ப சிம்பிள், plain and simple. Guy falls down, microphone falls down, but hot air balloons and gas smoke rises. Because gravity doesn't exist, this is density and buoyancy. If it is more dense than air, it will fall. Anything less dense and lighter than air will rise. இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். ரியாலிட்டி ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த இன்டாக்ட்ரினேஷனை வச்சு நம்மளாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. டென்ஸாக இருந்துச்சுன்னா கீழே போகும், டென்ஸ் இல்லைன்னா மேலே போகும். வெரி சிம்பிள். Free fall versus gravity part 1. The famous free fall formula totally contradicts the formula of gravity, because the free fall formula assumes that all bodies will have the same downward acceleration and will arrive at a final point at the same time without taking their weight into account. பேசிக்காக இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே குளோபர்த் மாடலோட தான். ஆனால் 2 ஃபார்முலாவுமே வேறு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆப்போசிட்டாக இருக்குது. The gravity formula assumes that according to the weight mass of a body, planet will attract planet with a greater speed than planet 1, planet 2, which has less mass and will have a different velocity of collision attraction. இங்கே நியூட்டன் சொன்ன கிராவிட்டி வந்து ஃபோர்ஸு, ஐன்ஸ்டீன் சொன்ன கிராவிட்டி வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் பெண்ட் ஆகிறது. இந்த 2 விஷயமுமே வேறு மாதிரி இருக்கா? இதே மாதிரி குளோபர்த்தில் இருக்க எல்லா விதமான
முக்கியமான விஷயமுமே ஆப்போசிட்டாக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். பட் அவங்க வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லா கான்ட்ரடிக்ஷனையும் வச்சுக்கிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. Liquids take on the shape of their containers. Gravity is not a container. Water takes on the shape of the bowl. Water takes on the shape of the glass. Water takes on the shape of the teapot. Water takes on the shape of the gravity. அகெயின் நம்ம அட்மாஸ்ஃபியர் வந்து நம்ம இடத்துல வந்து ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு சிஸ்டம். ஏர் வந்து ப்ரெஷரைஸ்டாக இருக்குது. இங்கே நம்ம இருக்க இந்த பிளேஸில் ப்ரெஷர் இருக்கணும்னா ஒரு கண்டெய்னர் இருக்கணும். கண்டெய்னர் இல்லாமல் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது, சான்ஸே கிடையாது. இது வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஆனால் குளோபர்த் பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர் தேவையில்லை. கிராவிட்டியை ஒரு கண்டெய்னராக வேலை செஞ்சு எர்த்துக்கு வந்து ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. இது அன்இமேஜினபிள். பிஎஸ் ஸ்டோரி. வாட் இஸ் கிராவிட்டி? F = G m1 m2/r2. இது வந்து இவர் நியூட்டன் சொன்னது. கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸ்னு சொல்லி அவர் ஆப்பிளை வச்சு ஒரு பிஎஸ் ஸ்டோரி க்ரியேட் பண்ணார் இல்லையா, அது. இப்போது மற்றவங்க தியரிஸ்லாம் ஸ்டீல் பண்ணி பெரிய ஆளான ஐன்ஸ்டீனோட தியரியில் இருக்க அந்த இதெல்லாம் பாருங்கள், வேறு சம்திங் போட்டு ஸ்பேஸ் அண்ட் டைம் கர்வாகிறது தான் கிராவிட்டின்னு சொன்னது. பேசிக்காக இதுதான் அவங்களோட ப்ரூஃப்ஸ். இது வரைக்குமே கிராவிட்டிக்கு அவங்களால ரிப்பீட்டபிள் ப்ரூவபிள் எக்ஸ்பிரிமெண்ட் கிடையாது, அவங்களால காமிக்க முடியாது. ஃபுல்லாக எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் தான், அசம்ப்ஷன்ஸ் தான். ரியல் லைஃப்பில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட அவங்களால காமிக்க முடியாது. டென்சிட்டி அண்ட் பயான்சியை ரீநேம் பண்ணி வச்சுட்டு இதுதான் கிராவிட்டின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. எர்த்தோட நேச்சுரல் ஸ்மால் நெகட்டிவ் சார்ஜை வச்சுக்கிட்டு இதுதான் கிராவிட்டின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 கேரக்டர்ஸும் ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க சயின்டிஸ்டெலாம் கேட்டு பார்த்தா இந்த நீல் டெக்ராஸ் டைசன் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் சொன்னதையே மிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. தெரியலன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் கிடையாது. கிராவிட்டி எக்ஸிஸ்ட், மேக் திஸ் ஸ்டிக் ஆன் திஸ் வாட்டர் ஸ்டிக்கிங் ஆன் பால், அதர்வைஸ் திஸ் இஸ் இம்பாசிபிள். நான் இப்போ சொன்ன மாதிரி அவங்களால கிராவிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு பாலை வந்து பயங்கரமாக ஸ்பின் பண்ணி விட்டு அதில் வந்து வாட்டரெல்லாம் ஒட்டி வச்சு காமிக்கணும். இன்னொன்று, இது சும்மா ஒரு பேசிக் லெவலில் நான் சொல்கிறேன். உண்மையிலேயே அவங்க இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களால முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பில்டிங்ஸ்லாம் தலைகீழாக நிற்கிறது, போர்ட்ஸ்லாம் தலைகீழாக ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கிறது, ஓசன்ஸ்லாம் தலைகீழாக நின்று சுற்றிட்டு இருக்கிறது, இதெல்லாம் அவங்க பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால பண்ண முடியாது. சின்ன எக்ஸாம்பிள் கூட அவங்களால பண்ண முடியாது. அதனால தான் இன்னி வரைக்கும் கூட ஃபார்முலாஸ் கூட ஸ்டிக் ஆகிட்டு இருக்காங்க. ரியல் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அவங்களால ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியாது, சான்ஸே கிடையாது. ஸோ தென் வி pour a bit of imagination in there and then boom, you get gravity. இதெல்லாம் இந்த குளோபர்த் சயின்டிஸ்டோட மோட்டோ, அவங்க டெய்லியும் ஃபாலோ பண்ணுற குவாட். அதெல்லாம் கிராவிட்டி ஹோல்ட்ஸ் பிளானட்ஸ் பட் இட் கேன்ட் ஹோல்ட் ஃபாக். பனிலாம் ஃப்ரீயாக அங்கே இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு. நீட்ஸ் நியூ மேத் டு ப்ரூவ் ஹிஸ் லாஸ், இன்வென்ட்ஸ் இட். இந்த குளோபர்த் சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த மாதிரி தான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா புதுசாக ஒரு தியரியை க்ரியேட் பண்ணி வச்சு அவங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த பழைய தியரியில் இருந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. எல்லாருமே எந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐன்ஸ்டீன் அவரோட ஃபஸ்ட்டு தியரியில் பிரச்சனை இருந்துச்சு, அவரால் சால்வ் பண்ண முடியல. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லாம் அவரால் காமிக்க முடியல. ஸோ என்ன பண்ணார், எனக்கு தெரியல, நான் பண்ண தியரி வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரா? கிடையாது. புதுசாக இன்னொரு தியரி க்ரியேட் பண்ணார். அந்த தியரியை வச்சு அவர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ப்ரூவ் பண்ண முடியாத தியரியை ஒரு பேக்கப் மாதிரி வச்சு காமிச்சார். இதில் என்ன காமெடினா, அவர் பேசிக்காக க்ரியேட் பண்ண 2 தியரிக்குமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது, ஒரு ப்ரூஃபும் கிடையாது. எல்லாமே அசம்ப்ஷன்ஸ் தான். ஃபுல்லாக ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காது, ப்ரூஃபும் இருக்காது. கிராவிட்டி புல்ஸ் எவ்ரி திங் கான்ஸ்டன்ட்லி டவுன் டுவோர்ட்ஸ் த சென்டர் பட் yet எவ்ரி திங் க்ரோஸ் அப்.
அகைன் எர்த்தில் இருக்க எல்லாமே இந்த பால் எர்த்து பொறுத்த வரைக்கும் கிராவிட்டினால் அஃபெக்ட் ஆகி சுற்றிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே எர்த்தில் இருக்க எல்லாருமே ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளும் சரி, அனிமல்ஸும் சரி, ட்ரீஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே தான். அப்படி இருந்துச்சுன்னா நம்மலாம் எப்படி ஃப்ரீயாக வளர்ந்துட்டு இருக்கோம், ட்ரீஸ்லாம் எப்படி தலைகீழாக அந்த கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகி போயிட்டு இருக்குது, நம்மலாம் எப்படி ஃப்ரீயாக குதிச்சுட்டு இருக்கோம். நம்ம எங்கே நம்மளால் டவுன்வர்ட் ஃபோர்ஸே நம்மளால் ஃபீல் கூட பண்ணவே முடியல. எங்கே அந்த இமேஜினரி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எங்கே போச்சது? ஏன்னா இல்லை அது. when painted into a corner, a globe lover will always exclaim this, what is gravity? $14,000. அகெயின் நீங்கள் குளோப் எர்த்து ரொம்ப பிலீவ் பண்ணிகிட்டு இருக்க யார்கிட்டையாவது டிபேட் மாதிரி சம்திங், நீங்கள் டிபேட் கூட வேணாம், சும்மா நீங்கள் பேசுனீங்கன்னா கூட அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ரெயிட்டாக கிராவிட்டினால தான் இது நடக்குது, கிராவிட்டினால தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லி கிராவிட்டியை ஒரு ப்ரூஃப் மாதிரி காமிப்பாங்க. There's an elephant named Density in gravity's pool. Density and buoyancy. When you ask ball earthers for proof of globe, gravity, fairy dust, எந்த மாதிரியான ப்ரூஃப் கேட்டாலுமே நம்ம அவங்களோட ப்ரூஃப் எல்லாருமே டீபங்க் பண்ணி போக போக ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை இது வந்து கிராவிட்டினால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. டென்சிட்டி அண்ட் பயான்சி வச்சுலாம் பேசுனீங்கன்னா அவங்க வந்து இந்த ரிலேட்டிவிட்டி தியரி பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா நியூட்டன் பற்றி பேசுவாங்க. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அவங்களால எப்போயுமே தர முடியாது. ஏன்னா இப்போது இருக்க பாப்புலரான குளோபை டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்க சயின்டிஸ்ட்னால கூட கிராவிட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் தர முடியல. அதை அவங்க சொல்கிற அந்த தியரியை அவங்களால காப்பாற்றிக்க கூட முடியல. நீல் டெக்ராஸ் டைசன் மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க. அவங்களுக்கு அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. கிராவிட்டி, போர்ட்ஸ்லாம் தலைகீழாக போயிட்டு இருக்குது, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் காற்றுல அழகாக பறந்துட்டு இருக்குது. Selective law enforcement since 1687. Gravity ஒரு காமெடி. Meanwhile, near the equator, Rio 2016, Globehead Logic Research Flat Earth. இவங்கெல்லாம் குளோப் எர்த் பொறுத்த வரைக்கும் கிராவிட்டினால் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. பேசிக்காக இதுதான் அவங்க இன்னும் கூட நம்பிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எர்த்தை விட்டு ரொம்ப தூரமாக நம்ம மேலே போயிட்டு எர்த்தோட ஈக்குவேட்டரில் நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா பீப்புள் எல்லாருமே இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருப்பாங்க. காமெடியாக இல்லை, இதை வந்து அவங்க ரியல்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆப்ஜெக்ட்ஸ் டோன்ட் ஃபால், தே சிங்க் த்ரூ ஏர் பிகாஸ் தே ஆர் மோர் டென்ஸ் தேன் ஏர் சரௌண்டிங் தெம். நோ மேஜிக்கல் கிராவிட்டி நீடட். ஃப்ளூயிடோட எக்ஸாம்பிளில் எ சப்ஸ்டன்ஸ் தட் ஹேஸ் நோ ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் yields easily to external pressure, a gas or especially a liquid able to flow easily. நம்ம வந்து எல்லாமே டென்சிட்டி அண்ட் பயான்சி பேஸ் பண்ணி தான் இருக்குது. டென்ஸாக இருந்துச்சுன்னா கீழே போகும், டென்சி இல்லைன்னா மேலே போகும். வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ரியல் லைஃப்பில் மேஜிக்கல் கிராவிட்டியை நம்ம யாருமே பார்த்ததே கிடையாது. ஃப்ளாட் எர்த் இஸ் and is not now excuse me. இது வந்து ஃப்ளாட் எர்த் வந்து ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டு தான், அது வந்து ஒரு ரியல் சயின்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக போட்டிருக்காங்க இந்த மீமை. ஹீலியஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் ஒரு வேளை மறந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, மறுபடியும் கூட சொல்கிறேன். ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜியோட டைட்டில்லையே ஹீலியோஸ் அப்படின்ற அந்த பேர் இருக்குது. ஹீலியோஸ்னால் சன் காட். அவங்க சன் காடை ஒர்ஷிப் பண்ணுறவங்க க்ரியேட் பண்ண காஸ்மாலஜி தான் இது. அதனால தான் சன்னை வந்து சென்டராக வச்சுருக்காங்க. அவங்க எதை கடவுளாக பார்க்குறாங்களோ அதை வந்து நம்ம உலகத்தோட மையமாக வச்சுருக்காங்க. Globe heads think they are not part of a religious cult. Flat Earth Space Science Quads NASA. ஃப்ளாட் எர்த்தையும் பைபிளையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறவங்க எதுக்காக அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க. இல்லை நம்ம எந்த மாதிரி ப்ரூஃபு காமிச்சா கூட அவங்க ஃபாலோ பண்ணுற புக்கில் வந்து அதை பேஸ் பண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா தான் நம்புவாங்க. அதுக்காக இருக்குது. பைபிளையோ இல்லை மற்ற டெக்ஸ்ட்டையோ ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டையோ லிங்க் பண்ணாமல் ரியல் லைஃப்பில் ஃப்ளாட் எர்த்தை நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். அந்த
ரிலீஜியஸ் சைட்ஸே நம்ம போக தேவையே கிடையாது. அப்படி ஒருவேளை யாராவது குளோப் எர்த்தர்ஸ் பேசினா கூட பேசிக்காக எல்லா ரிலீஜியஸ்லேயுமே ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லேயுமே ஃப்ளாட் எர்த் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஃப்ளாட் எர்த் வந்து காமனாக தான் இருக்குது. எந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை பேஸ் பண்ணியும் ஃப்ளாட் எர்த் கிடையாது. அகெயின் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ரிலீஜியஸ் சைடு போகவே தேவையில்லை. ரியல் லைஃப்பில் நம்ம ஓசன் கர்வாகிறத பார்த்ததே கிடையாது. எடுத்து பர்ஃபெக்டாக ஸ்டேஷ்னரியாக இருக்குது, பர்ஃபெக்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. குளோப் எர்த் சொல்கிற ஒரு ப்ரூஃபு கூட நம்ம ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. எல்லாமே கிராவிட்டி பேஸ் மாதிரி தான். அகெயின் நம்ம மூவ் ஆன் பண்ணி போகலாம். நிறையா இன்னும் கூட கொஞ்சம் மீம்ஸ்லாம் இருக்குது. கிராவிட்டி மைண்ட் கண்ட்ரோலிங் ஹியூமன்ஸ் ஃபார் 500 years. சப்மரைன் தலைகீழாக இருக்குது, ஹெலிகாப்டர் தலைகீழாக இருக்குது. இங்கே ஃப்ரீயாக இந்த ஃப்ளவர்லாம் பறந்துட்டு இருக்குது. 500 yearsக்கு மேலே ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது பிக்கஸ்ட்டு இண்டாக்டினேஷன் ப்ரோக்ராம் எனக்கு தெரிஞ்சு. இதை விட பெரிய பொய் இங்கே இது வரைக்கும் கிடையாது. குளோப் எர்த் தான் மிகப்பெரிய பொய். மேஜிக் கிராவிட்டி ஸ்ட்ராங் இனஃப் டு ஹோல்ட் திஸ் in orbit, does this all day every day, only thing it can't hold down. Thanks for the mind. ஓகே, அந்த மேம் நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே மூவ் ஆன் ஆகலாம். நிக்கோலா டெஸ்லா டைனாமிக் தியரி ஆஃப் கிராவிட்டி. இட் எக்ஸ்பிளைன்ஸ் the causes and motion of heavenly bodies under its influence so satisfactorily that it will put an end to ideal speculations and false conceptions such as that of curved space. பேசிக்காக இந்த குவாட்லாம் வந்து ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரிக்கு அகெயின்ஸ்டாக டெஸ்லா சொன்னது. ஈத்தர் பற்றி பேசியிருக்காரு. ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி எவ்வளோ பெரிய ஒரு நான்சென்ஸ், எவ்வளோ பெரிய ஒரு கார்பேஜ் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. குளோப் எர்த் பொறுத்த வரைக்கும் கூட ஸ்பேஸ் வந்து ஒரு எம்டி திங், அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, ஷேடோவை வச்சு ஒரு ஷேடோவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதனால் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தியரி பண்ணுற மாதிரி தான் இந்த ரிலேட்டிவிட்டி தியரி. குளோப் எர்த்தர்ஸே தான் சொன்னாங்க ஸ்பேஸ் வந்து ஒரு எம்டி வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்களே தான் சொல்கிறாங்க, இல்லை இது வந்து பெண்ட் ஆக முடியும் இந்த ஸ்பேஸ்னால் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டைம்னாலேயும் பெண்ட் ஆக முடியும்னு சொன்னாங்க. ரிலேட்டிவிட்டி தியரி, கிராவிட்டி எல்லாமே சரியான நான்சென்ஸ். ஓகே, நான் இது லென்த்தாக இருக்குது. ஓகே, நான் படித்து காமிக்கிறேன். ஒன்லி த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் அக்கௌண்ட் ஃபார் த மோஷன் ஆஃப் த பாடிஸ் as observed, and its assumption dispenses with space curvature reality கூட செட் ஆகாது. All literature on this subject is futile and destined to oblivion. அவங்க லெக்சர்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது, ரியாலிட்டி கூட ஃபிட் ஆகாது. ஸோ ஆர் ஆல் attempts to explain the workings of the universe without recognizing the existence of ether and the indispensable function it plays in the phenomena. இந்த ரிலேட்டிவிட்டி தியரி பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ரிலேட்டிவிட்டி தியரி வந்து ஈத்தருக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ஒரு பேஸாக வச்சு தான் அந்த தியரியவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐன்ஸ்டீன் பண்ணி வச்சுருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ். அதெல்லாம் கிராவிட்டி பிஎஸ் அவங்க க்ரியேட் பண்ண, ஈத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க க்ரியேட் பண்ண தியரி, இந்த ரிலேட்டிவிட்டி தியரி, அது எல்லாமே டோட்டலான பிஎஸ். ரியாலிட்டிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. டெஸ்லா வந்து இதை அப்போவே சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் அவர் கோர்ஸ்லாம் ஆன்லைனில் இருக்குது, நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் அதை பேஸ் பண்ணி அவங்க எதுவும் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரிலேட்டிவிட்டி தியரிக்கு அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ரியலாக ஃப்ரீ மைண்டாக இருந்து ரிசர்ச் பண்ணவருக்கு ஒரு வேல்யூவுமே கிடைக்கல கடைசி வரைக்கும். ஆனால் மற்றவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தியரிஸ்லாம் காப்பி அடித்து பெரியாளான பிஎஸ் ஸ்டோரியை வச்சு பெரியாளான ஐன்ஸ்டீனை இப்போ எல்லா சயின்ஸ் புக்ஸ்லேயும் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். டெஸ்லாவோட ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரிலாம் செக் பண்ணி பாருங்கள். அவரோட லைஃபோட எண்டிங்கில் சுத்தமாக ஒரு நிறைய ரிச்சஸ் கூட இல்லை. அவர் வந்து ஒரு புவராக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இறந்து கிடந்தார்.
ஒரு கிரேட்டஸ்ட் மைண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ கிரேட்டஸ்ட் மைண்டு. ஆனால் கடைசியில் அந்த மாதிரி ஒரு சேட் எண்டிங். இதே இந்த சைடு பாருங்கள், இந்த ஐன்ஸ்டீன் விஷயத்துலலாம் பாருங்கள், காப்பி அடித்து பெரிய ஆள் ஆகிட்டு பிஎஸ் தியரிலாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆகியிருக்காரு. வேர்ல்டு லெவலில் எல்லாருமே ஒரு பெரிய ஜீனியஸ்னு நம்பிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் இஸ் அ க்ரூவல் பிளேஸ். ஓகே, கொஞ்சம் ட்ராக் மாதிரி போயிட்டேன். எனிவே, ப்ரூஃப் ஆஃப் குளோப் எர்த், பஞ்ச் ஆஃப் பிஎஸ் ஃபார்முலாஸ், ப்ரூஃப் ஆஃப் ஃப்ளாட் எர்த். ஜஸ்ட் நம்ம ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும், ஹரிசான் வந்து ஹலோ எர்த்து ஃப்ளாட்டாக இருக்குது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லுவோம். As far as the law of mathematical pairs to reality, they are not certain, and as far as they are certain, they do not refer to reality. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டு இன்னசென்ட் மாதிரி குவாட்லாம் பண்ண வேண்டியது. நிஜமாகவே நல்லவர்னா அவர் வந்து மற்றவங்கிட்டேருந்து திருடின தியரிஸ்க்கு எல்லாத்துக்குமே அட்ரஸ் பண்ணியிருந்துருக்கணும். இந்த தியரிஸ்லாம் நான் வந்து இவர்கிட்டலாம் இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அட்ரஸ் பண்ணலை. உண்மையிலேயே நல்லவராக இருந்தாருன்னா, இல்லை நான் பண்ண தியரிஸ்க்கு ப்ரூஃப் கிடையாது, எல்லாமே மேத்தமெட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்லி அவரை அட்மிட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அட்மிட்டும் பண்ணலை. சும்மா ரேண்டமாக குவாட்ஸ் மட்டும் அங்கேயும் இங்கேயும் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ டெஸ்ட்லா பண்ணதை மட்டும் பாருங்கள். டுடேஸ் சயின்டிஸ்ட் ஹாவ் சப்ஸ்டிடியூட்டட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் and they wander off through equations after equations and eventually build a structure which has no relation to reality. நிக்கோலா டெஸ்லா இதை வந்து ரிலேட்டிவிட்டி தியரி கிரியேட் பண்ணார் இல்லையா, இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இதுக்கு ஒரு ஒப்பீனியனாக இவர் டெஸ்லா வந்து சொன்னது. பஞ்ச் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது குளோப் எர்த்துக்கு ப்ரூஃப்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் ரியல் கிடையாது. ரியாலிட்டி ஃப்ளாட் அண்ட் ஸ்டேஷ்னரி எர்த் வித் நோ மேஜிக்கல் பிஎஸ் கிராவிட்டி தியரி. இதுவும் அகைன் அந்த குவாட் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். வாட் இஸ் கிராவிட்டி? டோன்ட் நோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க இல்லையா, அந்த வீடியோவை மீம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹியர் இஸ் ஹவ் இட் வென்ட் டவுன். நியூட்டன் மேட் அப் கிராவிட்டி. Later they realized the calculations all lead to a giant singularity where all of universe gets squeezed into oblivion. கிராவிட்டினால தான் எர்த்து வந்து ரவுண்டாக இருக்குது, அதனால தான் எல்லாருமே தலைகீழாக நின்றுட்டு இருக்கோம், தலைகீழாக சுற்றிட்டு இருக்கோம் எர்த்து கூடன்னு சொல்லி கிராவிட்டியை க்ரியேட் பண்ணாங்க இல்லையா. அந்த தியரிக்கு என்னாச்சுன்னா, அது ஒரு வேளை ரியல்னால் எல்லாருமே டோட்டல் யூனிவர்ஸுமே ஒரே ஒரு பாயிண்டில் போய் க்ரஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண அந்த தியரி உண்மைன்னா, இப்போது எல்லாருமே வந்து ஒரு பாயிண்டில் போய் க்ரஷ் ஆகக்கூடாது. ஆனால் இவங்க பால் மாடல் நம்புகிற மாதிரி எல்லாருமே எடுத்து ஒரு பால் அதில் வந்து ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, டு கவுண்டர் தட் தே மேட் அப் டார்க் எனர்ஜி விச் இஸ் பேசிக்கலி ஆன்டி கிராவிட்டி. ரொம்ப கிராவிட்டி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண கிராவிட்டி வந்து எல்லாருமே ஒரு பாயிண்டில் போய் க்ரஷ் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இதுலேருந்து வெளியே வர்றதுக்காக, எஸ்கேப் ஆகிறதுக்காக டார்க் எனர்ஜின்னு சொல்லி ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணாங்க. இது எதுக்குன்னா, டோட்டலாக எல்லா யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே ஒரு பாயிண்டில் போய் க்ரஷ் ஆகாமல் இருக்க அப்படியே காப்பாற்றிக்கிறதுக்காக. பேசிக்காக இந்த கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்க ஒரு ஃபோர்ஸ் அதை வந்து நம்மளை வந்து நார்மலாக வச்சுக்குது. But then calculations now showed everything will move away from each other until dark energy rips the very fabric of outer space. இப்போ இந்த டார்க் எனர்ஜிக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாமே இப்போது ஆன்டி கிராவிட்டி மாதிரி இருந்துச்சுன்னா டோட்டல் யூனிவர்ஸுமே பிஞ்சு போயிடும். இப்படியே எல்லாமே பிச்சுக்கிட்டு தனித்தனியாக வெளியில் போயிடும். இப்போ நம்ம இருக்க மாதிரி ரியாலிட்டியில் இருக்க மாதிரி நார்மலாக இருக்க முடியாது. So to balance both, they made up dark matter to hold gravitation and dark energy together. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன டார்க் எனர்ஜியையும் இந்த டார்க் மேட்டர் சம்திங் அதையும் ஹோல்டு பண்ணுறதுக்கு இன்னொன்று சம்திங் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இட் இஸ் ஒன் இமேஜினரி ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப்டர் அனதர், ஒன் பிக் இமேஜினரி சையாப். கிராவிட்டின்னு ஒரு இமேஜினரி ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. அது வந்து எல்லாத்தையுமே ஒரு பாயிண்டில் போய் க்ரஷ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக இன்னொரு இமேஜினரி ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. அந்த இமேஜினரி ஃபோர்ஸ் வந்து எல்லாமே க்ரஷ் ஆகாமல் அதை வந்து பார்த்துக்கும். இப்போது புதுசாக செகண்ட் அவங்க க்ரியேட் பண்ண இமேஜினரி ஃபோர்ஸ் வந்து எல்லாரையுமே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி பண்ணிடும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக இன்னொரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க.
பேசிக்காக 1 2 3 இமேஜினரி ஃபோர்ஸஸ் இருக்குது கிராவிட்டி காப்பாற்றுறதுக்காக. காமெடியாக இல்லை இது. அகைன் இது டெஸ்லாவோட ரிலேட்டிவிட்டிக்கு இவர் கொடுத்த ஒப்பீனியனாக குவாட் மாதிரி பண்ணியிருக்காங்க. Every gallon of water weighs 8.2 lbs. There are 6 trillion tons of water on Earth. Yet gravity cannot hold this balloon to its atmosphere. காமன் சென்ஸுக்கும் குளோப் எர்த்தோட தியரிஸுக்கும் செட் ஆகாது. லைட்டாக யோசிச்சு பார்த்தா கூட இவங்க சொல்கிற தியரிஸ்லாம் அப்படியே காற்றுல போயிடும், ஒன்றும் கூட நிற்காது. Mainstream science says gravity is so strong that upside down water at the surface of ocean near air is being pulled to the center of Earth. Lol. Laugh out loud. Again, எந்த டைரக்ஷனில் எந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தாலும் கிராவிட்டி ரியாலிட்டி கூட செட் ஆகலை. Scientific indoctrination. It's okay to admit you don't understand this. That confusion is by design. The idea is that you give up trying to figure it out yourself because it's too complicated. You don't have to trust someone more educated will explain it to you. At that point they can literally make up any story they like and you will believe it. நிறைய குளோபர்த்தர்ஸ் வந்து இதான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுட்டாங்க, நம்மளோட ஸ்மார்ட்டாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க இதை சொல்லிட்டாங்க, ஸோ வந்து இதுதான் ரியாலிட்டி. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய குளோபர்த்தர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. சேட் பட் அதுதான் இப்போது அந்த மாதிரி தான் இருக்காங்க எல்லாருமே மோஸ்ட்லி. நான் ஒன்றும் ஒரு நெகட்டிவாக சொல்லலை. இன்டாக்ட்ரினேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது தான், வெளியே வர்றது கஷ்டம்தான். பட் அதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு நான் சொல்லலை, வெளியே வர்றது கஷ்டம், பட் இட் இஸ் பாசிபிள். There's no answer for the math for gravity. That means it's still a theory, which means it's crap, not true. A bunch of ஈக்குவேஷன்ஸை வச்சு வேர்ல்டே ஏமாற்றிருக்காங்க. அந்தளவுக்கு இவங்களோட இன்டாக்டினேஷன் பவர்ஃபுல். கிராவிட்டி ஸ்ட்ராங் enough to hold the moon in orbit, too weak to pull this paper clip down. என்னால் முடியல, ஃபுல்லாக அவ்வளோ சிரிப்பாக இருக்குது இந்த கிராவிட்டி மீம்ஸ்லாம் பார்க்க. மூணை வந்து ஆர்பிட்டில் பவர்ஃபுல்லாக வச்சு ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்குது இந்த பேப்பர் கிளிப்பு, ஆனால் அதனால் எதுவும் பண்ண முடியல. God. Gravity BS. Gravity is strong enough to hold the ship, weak enough to let the boats fly. இந்த பெரிய ஷிப்ஸ்லாம் கிராவிட்டினால தலைகீழாக போயிட்டு இருக்குது, ஆனால் பேர்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆகி பறந்து போயிட்டு இருக்கு. Meanwhile in Australia, false gravity doesn't hold ocean boats, buildings upside down, stuck to the bottom of a ball spinning faster than Mach 1. They lied to you. Time to grow up and research on your own. Flat earth. லைட்டாக யோசிச்சு பார்த்தா கூட குளோபல் தியரிஸ்லாம் எவ்வளோ பிஎஸ்னு சொல்லி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். திஸ் இஸ் கால்டு கிராவிட்டி, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆன்டி கிராவிட்டி. நீல் டெக்ராஸ் டைசன். திஸ் இஸ் வாட் மை ஃபேவரட் பார்ட். வாட்ச் க்ளோஸ்லி கிறிஸ்டியன் ஃப்ளாட் எர்த்தர்ஸ். திஸ் இஸ் கால்டு கிராவிட்டி. He's gonna drop the mic. Impressively, I think I am convinced. டென்சிட்டினால் மைக் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. இமேஜினரி கிராவிட்டி கிடையாது. இங்கே இவங்க வந்து கிறிஸ்டியன் ஃப்ளாட் எர்த்தர்ஸ்னு போட்டிருக்காங்க. அகெயின் ஃப்ளாட் எர்த்துக்கும் இந்த ரிலீஜனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரே ஒரு கனெக்ஷன் என்னதுன்னா, எல்லா விதமான ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லேயுமே ஃப்ளாட் எர்த்தை பற்றி போட்டிருக்காங்க, அவ்வளவு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ளாட் எர்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம யாருமே ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போது நிறைய பேர் வந்து ஃப்ளாட் எர்த்தையும் ரிலீஜியனும் கனெக்ஷன் பண்ணி எதுக்கு பேசுகிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ வருஷமாக நம்பிட்டு இருக்க புக்லேயும் கூட ஃப்ளாட் எர்த் பற்றி தாங்க போட்டிருக்கு, ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாங்க, இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் காஸ்மாலஜி, புதுசாக க்ரியேட் பண்ண ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ரியல் சயின்ஸ் ப்ரூவ் 100% ஆஃப் டைம்
of the time that nothing can remain stuck on something that spins without being physically attached to the object or by magnetism, not theoretically. No mathematical theory of gravitation will change the observable and repeatable observation. Try it. அகைன் இந்த அப்ளை காமிச்ச மாதிரி பால் சுற்றும் போது அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் அப்படியே பறந்துடும். இதே மாதிரி தான் நம்ம அந்த குழந்தைங்களாம் விளையாடுறதுல அவங்க குழந்தைங்க வந்து ஸ்பீடாக சுற்ற அவங்க வந்து வெளியில் தான் அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு தள்ளும், உள்ளே இழுக்காது, வாய்ப்பே கிடையாது. ஃப்ளாட் எர்த், இந்த குளோப் எர்த் பொறுத்த வரைக்கும் எர்த்து ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்க அன்இமேஜினபிள் ஸ்பீடில் அந்த மாதிரி சுற்ற நம்ம வந்து எர்த்தில் ஸ்டிக் ஆகிட்டே இருக்கும். அதுவும் ரியல் லைஃப்பில் செட் ஆகாது. அதுக்கும் இதுதான் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாலை சுற்றினா பால்லேருந்து வெளியில் தண்ணி போகும். குழந்தைங்க விளையாடுறதுலையும் சுற்ற குழந்தைங்க வெளியில் தான் வருவாங்க, வெளியில் தான் அந்த ஃபோர்ஸ் தள்ளி விடும், உள்ளே தள்ளாது. ஃப்ளாட் எர்த் இஸ் எக்ஸ்போசிங் சயின்டிசம் which is a fake religion and brings people back to the scientific method, scrutiny, back to reality, to sanity and to common sense instead of all this historic fakery and illusion, mythologic or mythological garbage. David Avocado Wolfe. அகெயின் இங்கே ஃப்ளாட் எர்த் வந்து ரியாலிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கு. நம்ம ரியலாக நம்பிக்கிட்டு இருந்த சயின்டிஃபிக் தியரிஸ் எவ்வளோ பெரிய ஒரு பிஎஸ்ன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கு. ரியல் சயின்ஸ்னால் கொஸ்டின் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது, எக்ஸ்போஸ் ஆகிருமோன்னு சொல்லி பயப்படலாம் கூடாது. டெஸ்டபிள், ரிப்பீட்டபிள் விஷயமாக இருக்கணும். ஃப்ளாட் எர்த் மாதிரி, இந்த குளோப் எர்த் மாதிரி இருக்கக்கூடாது. அதை டெஸ்ட் பண்ண முடியாது, ரிப்பீட் பண்ண முடியாது, ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிளும் காமிக்க முடியாது. ஒயிட் போர்டை வேணால் காமிக்கலாம். பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள், இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நாங்கள் நம்பிட்டு இருக்க பால் எர்த்துக்கு ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு காமிக்கலாம். இந்த நீல் டிகிராஸ் டைசன் மாதிரி, ஐன்ஸ்டீன் மாதிரி. இங்கே சயின்டிசம்னு போட்டிருக்காங்க இல்லையா, சயின்டிசம் அப்படின்னா அது வந்து ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் மாதிரி. ரிலீஜனை நம்புகிற மாதிரி இந்த குரூப் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸை நம்புவாங்க. ரொம்ப பிளைண்டடாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பாசிபிளி வேறு காஸ்மாலஜி பற்றிலாம் பேசினா கோவப்படுவாங்க, பேசாதீங்க. இன்டெரக்டாக வேணால் சொல்லி பாருங்கள், டைரெக்டாக ஃப்ளாட் எர்த் பற்றி பேசாதீங்க. எர்த்துக்கு கர்வேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேளுங்க, இல்லைனா கிராவிட்டியை ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்டெரக்டாக சயின்ஸை ரொம்ப டீப்பாக நம்புகிறவங்கக்கிட்ட கேளுங்க. டைரெக்டாக ஃப்ளாட் எர்த் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இட் won't go well. ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒய் கிராவிட்டி இஸ் ஜஸ்ட் அ தியரி, யூ டோன்ட் கெட் திஸ் bollocks வித் அ ஃப்ளாட் எர்த். சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எர்த்து பயங்கரமாக சுற்றிட்டு இருக்குது. அப்படி சுற்றும்போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக எல்லாருமே எர்த்தில் ஸ்டிக் ஆகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்பீடு வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கணும், போல்லலாம் 0ல் இருக்கணும், ஈக்குவேட்டரில் ஃபுல் ஸ்பீடில் இருக்கணும். இந்த மாதிரி மாற்றி வேறு ஸ்பீடில் இருக்குது. இந்த மாதிரி வேறு ஸ்பீடில் இருக்கும்போது கூட கிராவிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கிராவிட்டி இஸ் அ பிஎஸ். வாட்சிங் அ குளோபர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் வாட் கிராவிட்டி இஸ். நிறைய பேர் கிராவிட்டி புரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. அவங்களெலாம் அந்த மாதிரி யாராவது கேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா மீம்ஸ்லாம் காமிங்க. நீல் டிகிராஸ் டைசன் கிராவிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதை காமிங்க. அவங்க ரொம்ப நம்புகிற சயின்டிஸ்ட்டுக்கே கிராவிட்டிக்கு டெஃபினேஷன் தர முடியல, அவங்களுக்கே தெரியாது. தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாது. ஓவராக போனால் ஆல்ரெடி அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் இருந்த ஈக்குவேஷன்ஸை எடுத்து காமிப்பாங்க ப்ரூஃப் மாதிரி, அவ்வளவுதான். இட்ஸ் அ காமன் நாலேஜ் தட் கேஸ் அண்ட் ஏர் பபிள்ஸ் ஆல்வேஸ் ரைஸ் அப் டு த டாப். ஸோ ஹவ் ஆன் எர்த் டஸ் தட் ஹேப்பன்ஸ் ஆன் த பாட்டம் ஆஃப் அ ஸ்பின்னிங் பால்? It doesn't. Earth is flat, up is up and down is down on the earth plane. Again ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எர்த் பிளேனில் ஒரு ரொம்ப வீக்கான ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு அப் அண்ட் டவுனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இதை பேஸ் பண்ணி டென்சிட்டி அண்ட் பயான்சி வந்து மற்ற விஷயத்தையெல்லாம் டென்ஸாக இருந்துச்சுன்னா கீழே கொண்டு வருது, டென்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மேலே கொண்டு போகுது. வேறு எதுவுமே கிடையாது. ரியல் லைஃப்பில் நம்ம இதான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ரிப்பீட்டபிள், ரியல் லைஃப்பில் நம்மளால் பார்க்க முடியும், யார் வேணால் பார்க்கலாம். இதுக்கும் இந்த குளோப் எர்த்தில் இருக்க இமேஜினேட்டிவ் ஃபோர்ஸஸுக்கும் அப்படியே செட்டே ஆகாது, டோட்டலாக ஆப்போசிட். குளோப் எர்த் வந்து ஃபேரி டேல், கதை புக்கு.
ஃப்ளாட் அண்ட் ஸ்டேஷ்னரி எர்த்து வந்து ரியாலிட்டி. இதுதான் நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டிட் யூ நோ பம்பிள்பீ கேன் ஃப்ளை? இது வந்து அந்த இன்னொரு மீம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சது. 1990s ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மீம் பேஸ் பண்ணியிருக்கு. பம்பிள்பீ வந்து இந்த இன்செக்ட் வந்து அப்படியே லீவிட்டேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து விங்ஸை வந்து ஸ்பீடாலாம் அடிச்சிட்டு இருக்காது மற்ற இன்செக்ட்ஸ் மாதிரி. அப்படியே இது சும்மா அட்மாஸ்ஃபியரில், ஐ மீன் இந்த ஏரில் அப்படியே சும்மா விங்ஸை விரிச்சாலே அப்படியே அதுவாக லீவிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை பற்றி டீட்டெயில்டாக எனக்கு தெரில, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் அது. கிராவிட்டி த ஸ்விஸ் ஆர்மி நைஃப் ஆஃப் எக்ஸ்கியூசஸ். குளோபர்த்தர்ஸ் கிட்ட டிபேட் மாதிரி சம்திங் நீங்கள் பேசுனீங்கன்னா அட் சம் பாயிண்ட் அவங்களால ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது இது வந்து கிராவிட்டினால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. யூஸ்ஃபுல்லாக அவங்க இதான் பண்ணிகிட்ருக்காங்க எப்பயுமே. த காக் இஸ் டூ டென்ஸ் டு பி சப்போர்ட்டட் பை ஏர் பட் டூ பியாண்ட் டு சிங்க் த்ரூ வாட்டர். ஏரை விட டென்ஸாக இருக்குது, அதனால் கீழே விழுந்துருச்சு. ஆனால் தண்ணியை விட லைட்டாக இருக்குது, அதனால் மிதந்துட்டு இருக்குது. தண்ணியை விட இது டென்ஸாக இருந்துச்சுன்னா அடியில் போயிருக்கும், மிதந்துட்டு இருக்காது. when a globe head has no proof but needs to stay calm. கிராவிட்டி அவங்களோட ஆன்சர் பண்ண முடியாத எல்லா கொஸ்டினுக்குமே கிராவிட்டி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆன்சர். அவங்களாம் அவங்க மைண்டில் நினச்சிப்பாங்க. கிராவிட்டி த இமேஜினரி ஃபோர்ஸ் தட் ஹோல்ட்ஸ் ஆல் தேர் லைஸ் டுகெதர். இதுவும் ஒரு கோயின்சிடென்ஸ் இல்லையா? இந்த ஃப்ரீமேசன்ஸோட சிம்பிள்ஸில் ஜீனு போட்டிருக்கோம். glober seasoning be like gravity. I put that shit on everything. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி gravity that is because of gravity, this is because of gravity. இதை தாண்டி போனோன்னா ஸ்பேஸ் டைம் பெண்ட் ஆகுது, லைட் பெண்ட் ஆகுது, அதனால் கிராவிட்டி பெண்ட் ஆகிட்டு இருக்குது, எர்த்து அதனால் பால் சுற்றி வளைச்சி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. Gravity doesn't exist. Density, buoyancy. Gravity is nothing more than density and buoyancy reacting to its medium, air, water, helium, in an electromagnetic environment. இவங்க எலக்ட்ரோமேக்னெட்டிக் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எர்த்துக்கு ஒரு வீக்கான நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நம்ம இந்த வேர்ல்டில் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்குது. கென் வீலரோட வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் பற்றிலாம் ரொம்ப ரொம்ப டீப்பாக அவர் பேசிகிட்டு இருக்கார். அவர் வந்து குளோபல் தியரி தான் சப்போர்ட் பண்ணுறாரு, பட் கிராவிட்டியை டீபங்க் பண்ணியிருக்காரு, ரிலேட்டிவிட்டி தியரியை டீபங்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார். கிராவிட்டி strong enough to stick trillions of gallons of water on sphere, weak enough to not sink a man in a kayak. கயாக்னால் இந்த சிங்கிள் பர்சன் இல்லைன்னா 2 பேர் மட்டும் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு சின்ன போட்டு இருக்கும் இல்லையா? இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்க ஏரியாஸ்லலாம் இந்த சின்ன போட்டை யூஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. கிராவிட்டினால இந்த ஓசன் எல்லாம் ஹோல்டு பண்ண முடியும், ஆனால் இவரை ஹோல்டு பண்ண முடியாது. அவர் வந்து ஃப்ரீயாக அவரோட சின்ன போட்டில் ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கார். கிராவிட்டி எக்ஸிஸ்ட், மேக் திஸ் வாட்டர் ஸ்டிக் ஆன் திஸ், அதர்வைஸ் திஸ் இஸ் இம்பாசிபிள். அவங்களால அதெல்லாம் பண்ணவே முடியாது. when your ancient theory of gravity experiment demonstrates mass warping space time and then all the planets crash into each other at center, look at your precious gravity, look at it. இது வந்து ஒரு பாப்புலரான யூடியூப் வீடியோ. கிராவிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பால் எல்லாத்தையுமே இதில் போட்டு அப்படியே காமிப்பார். அவர் போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே ஒரு பாயிண்டில் போய் நின்றோம். கொஞ்சம் மீம்ஸுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் இல்லையா, கிராவிட்டியை பேஸ் பண்ணி ஒரு 3 தியரிஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கிடையாது. இந்த கிராவிட்டி, டார்க் எனர்ஜி, டார்க் ஃபோர்ஸு, இந்த மாதிரி நிறையா ஏதோ சொல்லுவாங்க. எல்லாமே பிஎஸ் அசம்ஷன்ஸ். ஒன்று கூட ரியல் லைஃப்பில் செட் ஆகாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கூட எல்லாமே ஒரே பாயிண்டில் வந்து நின்றோம், சிங்கிள் பாயிண்டில் நின்றோம். இன்னும் கூட அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். போய் கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இது வரும், செக் பண்ணி பாருங்கள். பயங்கர காமெடியாக இருக்கும்.
if there was really a force strong enough to hold down oceans to a spinning ball, we would all be stuck to the ground slithering like snakes. நம்மளால் யாருனாலையும் நிற்கக்கூட முடியாது, ஒரு கையை கூட அசைக்க முடியாது கிராவிட்டி ரியல் அப்படின்னு சொன்னான். The two proofs of gravity. Are you serious? ஆப்பிள் காட், அவரோட நேம் அடிக்கடி ஞாபகம் மறந்துகிட்டே இருக்குது. நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்த ஸ்டோரி, அப்புறம் நீல் டெக்ராஸ் டைசன் வந்து மயக்க கீழே போட்டு காமிச்சது. பேசிக்காக இப்போதைக்கு இது ரெண்டுமே டென்சிட்டி தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஆனாலும் கூட இதை வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி காமிச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆன் ஃப்ளாட் எர்த், அப்சர்வபிள், ரிப்பீட்டபிள், மெஷரபிள். மேஜிக் கிராவிட்டி ஆன் பால் எர்த். அப்சர்வபிள் கிடையாது, ரிப்பீட்டபிள் கிடையாது, மெஷரபிள் கிடையாது. ஏன் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க? ஏன்னா ஜென்ரேஷனாக அந்த பொய்யை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பொய் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இவ்வளோ ஜென்ரேஷன்ஸாக நம்ம நம்பிட்டு இருந்தது ராங் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட்னால் கூட ஏற்றுக்கிட்டு எக்ஸ்போஸ் பண்ண முடியல. எல்லாருமே அவ்வளோ அந்த மாதிரி இன்டாக்ட்ரினேஷன் ஆகி இன்னும் கூட அதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. Anything heavier than air we breathe should be grounded by the powerful assumed force called gravity. Gravity mind controlling humans for 500 years. The theory of gravity has never been proven, only accepted. அகெயின் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், கிராவிட்டியை வந்து 500 இயர்ஸ்க்கு மேலே வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ண முடியல. சாக்போர்டை தாண்டி அந்த தியரினால் வெளியே வரவே முடியல. எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான். ஸோ த மூன் புல்ஸ் த பிக் ஹெவி ஓஷன் weighing trillions of tons up and makes the tides, but my drink stays in my glass. மூணால் டைட்ஸ் கிரியேட் பண்ண முடியும், ஓஷன்ஸ் எல்லாம் மேலே இழுத்து. ஆனால் நம்ம கிளாஸ் ஆஃப் வாட்டரை அதனால் நகர்த்த முடியாது. இதுக்கு குளோபர்த்தர் சொன்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னதுன்னா, இல்லை சால்ட் வாட்டரை மட்டும்தான் மூனோட கிராவிட்டினால் அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மேடப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ அப்படி பார்த்தா கூட நிறையா பெரிய பெரிய கிரேட் லேக்ஸ்லாம் இருக்குது, சால்ட்டு தான் அதெல்லாம் ஏன் டைட்லெஸ்ஸாக இருக்குது. ஃபுல் மூனில் கூட அந்த மாதிரி சால்ட்டு லேக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அமைதியாக இருக்குது, எந்த டைட்ஸுமே இல்லை, டோட்டலாக பிளெயினாக இருக்குது. அந்த மாதிரி ஏன் இருக்குது? அதுவும் இல்லாமல் மூனோட பாத்துக்கும் இந்த டைட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் அந்த மாதிரி இருக்குது? இவங்க சொல்கிற ஒன்று கூட ரியல் லைஃப்பில் வேலை செய்யாது, எல்லாமே பிஎஸ் தான். ஸோ யூ ஆர் டெல்லிங் மீ தட் gravity is strong enough to hold down trillions of tons of water on a spinning globe earth, but not strong enough to pull down the fog over the water that is lighter than a feather. ஃபாகு கூட இந்த இமேஜினரி கிராவிட்டினால் ஹோல்ட் டவுன் பண்ண முடியல. ஃபாகெலாம் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்குது. Imaginary force. Gravity doesn't exist. The salt water is denser than the tap water surrounding medium. Thus egg floats. No gravity is acting upon the egg. Again, gravity டீபங்க் பண்ண ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், கொஞ்சம் சால்ட்டு, ஒரு எக்கு போதும். சால்ட் நிறையா இருந்துச்சுன்னா டென்ஸாக இருக்கும் வாட்ரு டென்ஸாக இருக்கும்போது உள்ளே நம்ம எக்கு போட்டோம்னா எக்கு மிதக்கும். வாட்ரு பியூராக இருந்துச்சுன்னா டென்ஸு கிடையாது, நம்ம உள்ளே எக்கு போட்டோம்னா அடியில் போயிடும். அவ்வளோதான் விஷயம். ஸோ கிராவிட்டி இஸ் ஸ்ட்ராங் இனஃப் டு ஹோல்ட் ஓஷன்ஸ் டவுன், பட் டூ வீக் டு புல் டவுன் a couple of rain drops. இமேஜினரி கிராவிட்டி எங்கே போச்சு? அதனால் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டரை கீழே இழுக்க முடியல. அதையும் அடிஷன் டு தட் இந்த பிளான்ட் எப்படி மேலே பிரான்ச்சு கொடுத்து மேலே போயிட்டு இருக்குது. அன்இமேஜினபிள் கிராவிட்டி ஏன் இதை பெண்டு பண்ணி கீழே போக வைக்க முடியல? ஏன் அதை ஃப்ரீயாக அலோவ் பண்ணி மேலே போக விடுது? எந்த ஆங்கிளில் யோசித்து பார்த்தாலும் கிராவிட்டி ஒரு ஃபேரி தியரின்னு புரியுது. பிஎஸ்.
இது ஆல்ரெடி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். With gravity all things are possible. Pseudo's citation 6.66 sorry excuse me. Pseudo's citation 666 ஒரு அன்ப்ரூவபிள் தியரியை வச்சு அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. If gravity ceases to exist in water, does it really exist anywhere? அவங்களே தான் அந்த குளோபை டிஃபெண்ட் பண்ணுற சயின்டிஸ்டே தான் சொல்லுவாங்க, நம்ம வந்து வாட்டருக்குள்ளே போன உடனே கிராவிட்டி வந்து போயிடும் அந்த மாதிரி சம்திங் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம வாட்டரில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம போட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெயிட்லெஸ் மாதிரி தெரியும். அதுக்காக இந்த மீம் போட்டிருக்காங்க. It seems that bowling ball heavier than 12 pounds sink, but bowling balls less than 12 pounds float. Density, mass, volume. Gravity is not a factor. எல்லாமே டென்சிட்டி அண்ட் பயான்சி தான். இமேஜினரி கிராவிட்டி திங் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறது கிடையாது. வெல், வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? கிராவிட்டி நிறையா க்ரியேட்டிவ் மீம்ஸ் கூட அதில் இருக்குது போல இருக்குது. Gravity reduced to simplicity, gravitation is said to be that which attracts everything towards every other thing. That does not tell us much, and yet the little it does tell us is not true. For a thoughtful observer knows very well that everything is not attracted towards every other thing. Gerard Hickson, King's Dethroned. அகைன் சொல்ல மறந்துட்டுன்னு நினைக்கிறேன். கிங்ஸ் டித்ரோன்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான புக்கு, அதை செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் பழைய புக் தான், பட் நிறையா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. மாஸ் அட்ராக்ட்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்லி குளோபை டிஃபெண்ட் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, ஆனால் அது ரியல் கிடையாது. மாஸ் எப்பயுமே மாஸ் அட்ராக்ட் பண்ணாது. ஒருவேளை அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா எல்லா மெட்டீரியலுமே நார்த் போல் சவுத் போல் இல்லாத மேக்னட்ஸ் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே ஒன்று கூட ஒன்று ஒட்டிக்கிட்டு அட்ராக்ஷனாக இருக்கணும், அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸே கிடையாது. ஒன்லி மெஷரபிள் ஃபோர்ஸ் வந்து எர்த்தோட வெரி வெரி லைட் நெகட்டிவ் சார்ஜ், அதை மட்டும் தான் இது வரைக்குமே அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. ரியல் லைஃப்பில் வேறு எந்த விதமான ஃபோர்ஸையுமே அவங்க மெஷர் பண்ணது கிடையாது. கிராவிட்டிக்கும் அவங்க மெஷர் பண்ணுற எர்த்தோட நெகட்டிவ் சார்ஜ் மெஷர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே ரீநேம் பண்ணி ஏமாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எர்த்தோட வீக்கான நெகட்டிவ் சார்ஜை மெஷர் பண்ணிவிட்டு இதுதான் கிராவிட்டி, இதை நாங்கள் மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி அவங்க வந்து காமிப்பாங்க. எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. 1 செகண்ட். பெர்ஸ்பெக்டிவை வந்து ஹைஜாக் பண்ணி இதை பெர்ஸ்பெக்டிவே இதுதான் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி ஏமாத்துனாங்க இல்லையா, இந்த போர்ட்ஸ்லாம் டிஸப்பியர் ஆகிறத. அந்த மாதிரி எர்த்தோட வீக்கான சார்ஜை மெஷர் பண்ணிவிட்டு இந்த சார்ஜ் தான் எர்த்தோட கிராவிட்டி அப்படின்னு சொல்லி அதை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இஃப் கிராவிட்டி கீப்ஸ் பிளேன்ஸ் லெவல், டஸ் கிராவிட்டி கீப் சப்மரீன்ஸ் லெவல் 2? Unimaginable jokes. So density causes things to rise because they are lighter than the air around them, but density doesn't cause things to lower because they are heavier than air around them. இவங்க வந்து கொஞ்சம் குளோபர்த்தர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே உண்மைதான், பலூன்ஸ்லாம் டென்சிட்டி கம்மி அதனால் மேலே போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிராவிட்டி தியரியை வந்து உண்மை அப்படின்னு நம்புவாங்க. அவங்களுக்காக சொல்லியிருக்காங்க. பலூன் வந்து லைட்டாக இருக்குது, மேலே போகுது, அது வந்து டென்சிட்டி தான் காரணம்னு உங்களுக்கு புரியுது. ஆனால் மற்றதெல்லாம் டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றனால கீழே விழுகுது, அது ஏன் உங்களுக்கு புரியல? பேசிக்காக தான் கிராவிட்டி ஆன், கிராவிட்டி ஆஃப், விச் இட் வுட் மேக் அப் இட்ஸ் மைண்ட்.
The invisible forces hold water to a sphere. Then why don't those forces push those 1-ton clouds down? Cloudsலாம் ஏன் வானத்தில் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கு? Just because gravity is fake, force doesn't mean it's fake. Globe earthers, density and Archimedes principle. Why do some objects float and others sink? If an object has a density lower than that of the surrounding liquid or gas, it floats. Density கம்மியாக இருந்துச்சுன்னா மிதக்கும். Opposite. If an object has density higher than that of liquid or gas, it will sink. Density அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே போகும். ரொம்ப சிம்பிள். அட்மாஸ்ஃபியரை விட சரௌண்டிங் அட்மாஸ்ஃபியரை விட சம்திங் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டென்ஸாக இருந்துச்சுன்னா கீழே விலகும். டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா மேலே போயிடும். Gravity has never been detected, measured or duplicated. Relative density determines if an object sinks or floats within its medium. மீடியம்னா சரௌண்டிங் அட்மாஸ்ஃபியர். தண்ணிக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா தண்ணி தான் அங்கே மீடியம், தண்ணி தான் சரௌண்டிங் அட்மாஸ்ஃபியர். இதே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே ஏரில் இருந்துச்சுன்னா ஏர் தான் மீடியம், ஏர் தான் சரௌண்டிங் அட்மாஸ்ஃபியர். இந்த மீமில் இருக்க மாதிரி. No gravity, only density and buoyancy. Buoyancy force less dense than lower air layer, more dense than lower air layer. டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா க்ளவுட்ஸாக மாறி மூவ் ஆகிட்டு இருக்குது. டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியாக மாறி கீழே விழுகுது. சிம்பிள். Density determines weight. Density equals mass by volume, not gravity. வாட்டர் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, கீழே விழுகுது. வாட்டர் வந்து ஏர் மாதிரி இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கும்போது மேலே போகுது. ஸ்மோக்காக ஆகி மேலே போயிட்டு இருக்குது. ஸ்மோக் வந்து லெஸ் டென்ஸ், அதனால் மேலே போகுது. The moon strong enough to overcome the earth and sun's gravitational pull and move mass amount of ocean water, and yet too weak to pull a small amount of water in a glass. Wake up, the moon has never pulled anything except your imagination can probably your nerves sometimes. இதுக்கும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி சொன்னதுக்கு அவங்க குளோபர்த் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, சால்ட் வாட்டர் மட்டும்தான் 3 நாளில் புல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் அதையும் நான் முன்னாடி சொல்லிட்டேன், மறுபடியும் கூட சொல்கிறேன். நிறையா லேக்ஸ் வந்து பெரிய பெரிய லேக்ஸ்லாம் இருக்குது, அது வந்து சால்ட் வாட்டர் தான் இருக்குது. ஓசன் சால்ட் வாட்டர், அதனால தான் 3 நாளில் அதை வந்து புல் பண்ண முடியுது. அப்படின்னா பெரிய பெரிய சால்ட் லேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏன் 3 நாளில் புல் பண்ண முடியலை? அதுவும் இல்லாமல் மூன் போகிற பாத்துக்கும் டைட்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, அது ஏன்? இதுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட ஆன்சர் கிடையாது. நேச்சுரலாக இந்த டைட்ஸ்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு குளோபல் சைட்லேருந்து ஒரு ஆன்சர் கிடையாது. ஆன்சர் கிடையாதனால தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபால்ஸ் தியரியை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு தெரியல அப்படின்றத கவர் அப் பண்ணியிருக்காங்க. கிராவிட்டிலேயும் தான் கவர் அப் பண்ணாங்க, இதுலேயும் அதான் கவர் அப் பண்ணிகிட்ருக்காங்க. Gravity is strong enough to hold all the world's oceans around a spinning ball, but weak enough to allow butterflies to casually evade its grabs completely. இந்த ரொம்ப காமெடினா, இந்த க்ளவுட்ஸ்லாம் மேலே மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறது, அதெல்லாம் டன்ஸ் அண்ட் டன்ஸாக இருக்கும். ஏரை விட லைட்டாக இந்த பார்ட்டிகிள்ஸ் டென்ஸ் இருக்கனால அது மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் கிராவிட்டி பொறுத்த வரைக்கும் அதெல்லாமே டன்ஸ் அண்ட் டன்ஸான வெயிட். அதெல்லாம் அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. பேர்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக பறந்துக்கிட்டு இருக்குது. இமேஜினரி பால் இடத்துல இதெல்லாம் நடக்கக்கூடாது. இந்த எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பால் வந்து சுற்றும் போது தண்ணியெலாம் வெளியில் போகுது, சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வேலை செய்யுது. இது வந்து குளோப் எர்த்துக்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீம் போட்டதுக்கு பால் எர்த்தர்ஸ் கொடுத்த ஒரு ரிப்ளை தான் இது, இந்த மீம். எர்த்தோட வெயிட்டு, எர்த்தோட டயாமீட்ரு, எர்த்தோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு, எர்த்தோட ஸ்பின்னு, மேக்ஸிமம் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸு, பேசிக்காக இந்த சைடு இருக்க எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். கிராவிட்டி தான் எர்த்தில் இருக்க வாட்டர் எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவங்க மாடலில் பேஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவ்வளோ அசம்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குளோப் எர்த்தர்ஸ் வந்து எர்த்துக்கு கர்வேச்சர் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ண காமிக்கணும். அதுக்கப்புறமா
இந்த எர்த்து நகருது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறமா தான் எர்த்து கர்வேச்சர் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிவிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா எர்த்தோட கர்வேச்சர் என்னதுன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணணும். டேரெக்டாக எல்லாத்தையுமே அசம்ஷன் பேஸ் பண்ணி போகக்கூடாது. ஆனால் இங்கே ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே எல்லாமே அசம்ஷன் தான். அவங்க இங்கே பாருங்களேன், அவங்க எர்த்தோட கர்வேச்சரை அசம் பண்ணதும் இல்லாமல் எர்த்தோட மூவ் ஆகிற அந்த ஸ்பின்னையும் அசியூம் பண்ணது இல்லாமல் எர்த்து வந்து வெயிட் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி அதையும் அசியூம் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ். அவங்களால எர்த்து நகருதுன்னு ப்ரூவ் பண்ண முடியாது, எர்த்து கர்வேச்சர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. பேசிக்காக இந்த 2 விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் மற்ற விஷயத்தெல்லாம் அவங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் மீம் அவங்கள போட சொல்லுங்கள். பிஎஸ் மாடலுக்காக அவங்க மீம்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த ஃபோட்டோ கூட CGI தான். ரிலீஜியன் ஆஃப் கிராவிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸ்பேஸ் டைம் பெண்ட் ஆகி கிராவிட்டி க்ரியேட் ஆகுது. காமெடி தியரி. As the spaceship Earth hurtles through outer space, how does the exosphere move without the thermosphere pushing it? And how does the thermosphere move without the mesosphere pushing it? Why is it there no compression? இவங்க சொல்கிற அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் இதெல்லாம் எப்படி மேலே போகுது இந்த இமேஜினரி பால் எர்த்தில்? நிறைய லேயர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு இமேஜினரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. எப்படி அதெல்லாம் கிராஸ் ஆகி இந்த செட்டில்ஸ்லாம் ஃப்ரீயாக மேலே போயிட்டு இருக்குது? இதெல்லாம் இம்பாசிபிளாக இருக்கணும் இல்லையா? எப்படி நடக்குதுன்னு நம்பினா தான் சோறுன்னு சொல்கிறாங்க அவங்க. ஆஸ்க் யுவர் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். Minding centrifugal and centripetal forces, how is gravity and an equal 9.8 everywhere on a spinning ball earth? இதுவும் கொஞ்சம் ஃபஸ்ட்டே காமிச்சதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு காமிச்ச மீம் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸ் இருக்க சான்ஸு கிடையாது, வாய்ப்பே இல்லை. பட் மிஸ் ஹாஃப் த வேர்ல்ட் இஸ் அப்சைட் டவுன், டோன்ட் worry about that children, scientists made up the word gravity so it just works. ஓகே, கண்டிப்பாக இங்கே நம்மள நிறைய பேர் சின்ன வயசாக இருக்கும்போது யோசிச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது, எப்படி எல்லோரும் தலைகீழாக நின்றுட்டுருக்காங்க, ஓசன்ஸ்லாம் எப்படி தலைகீழாக நிற்கிது இந்த பால் இடத்துல அப்படின்னு. உடனே யாராவது வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சிட்டு சொல்லியிருப்பாங்க, கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த மேஜிக்கல் ஃபோர்ஸ் வந்து எல்லாரையுமே தலைகீழாக நிற்க வைக்குது, ஓசன்ஸ்லாம் தலைகீழாக இருக்குது, ஸோ எர்த் பால் அப்படின்னு. காட், if we are able to defy the theory of gravity in water by simply inhaling to stay afloat beyond, then in exhaling to sink fall, does gravity even exist anywhere at all? இங்கே ஜஸ்ட் நம்ம லங்ஸை வந்து ஃபுல்லாக ஏரில் ஃபில் பண்ணிட்டோம்னா, ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணிட்டோம்னா நம்மளால் ஸ்விம் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக கூட நம்மளால் மிதக்க முடியும். ஜஸ்ட் நம்ம லங்ஸ் வந்து ஃபுல்லாக இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம மிதக்கலாம். இதே லங்ஸில் இருக்க ஏரை ஃபுல்லாக நம்ம அப்படியே எக்ஸேல் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக வாட்டருக்கு அடியில் ஸ்விம் பண்ண முடியும், நம்மளால் மிதக்கவும் முடியும், அடியிலையும் போக முடியும். ஸோ மேஜிக்கல் கிராவிட்டி எங்கே போச்சு, கிராவிட்டின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. Neil deGrasse Tyson வச்சு இன்னொரு மீம். Tell us what gravity is, or draw 25. அவரோட அந்த லுக்கை வச்சு பார். ஓகே, எனிவே, the moon's gravity is strong enough to move trillions of gallons of water. Low tide, high tide, low tide, high tide. Zero effects on lake water though. நிறைய லேக்ஸ் இருக்குது, சால்ட் அதிகமாக இருக்குது லேக்ஸ் கூட இருக்குது. ஏன் அதெல்லாம் மூவ் ஆகாமல் டைட்ஸே இல்லாமல் இருக்குது? அவங்கக்கிட்ட ஆன்சர் கிடையாது. கிராவிட்டி இந்த சிம்பிள் ஐ மீன் இது மீம் கூட கிடையாது, நிஜமாகவே அவங்களோட சிம்பிளில் இந்த ஜின்னு போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி மட்டும் பாருங்கள், மேசன் சிம்பிள்னு செக் பண்ணி பாருங்கள். எர்த் இஸ் அ பால், அமேசிங் ப்ரூஃப், நீல், வாவ் கிராவிட்டி, ஹாஹா எர்த் இஸ் நாட் ஃப்ளாட், கூல், திஸ் திங் கால்டு சயின்ஸ். இவர் இந்த நீல் டெக்ராஸ் டைசன் வந்து அந்த டிவி ஷோவில் மைக்கை கீழே போட்டுட்டு இதுதான் கிராவிட்டின்னு சொல்லி ஒரு ஷோ பில்டப் பண்ணார் இல்லையா, அது சீப்ஸ்லாம் அப்படியே நம்பிட்டு போயிட்டுருக்கு.
ஓகே, எண்ட் ஆஃப் த லைன். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பேசிக்காக இந்த மீம் ரிவ்யூ கம்பைலேஷனில் இருக்க எல்லா மீமுமே ஒரு பர்சன் வந்து கம்பைலேஷன் மாதிரி பண்ணி வச்சு கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்களோட லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் நான் இந்த ரிவ்யூலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே தரேன், போய் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா இந்த ஒரிஜினல் மீம் கலெக்ஷனோட கூகுள் லிங்க்கையும் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள் டைரெக்டாக. குளோபெர்த்து ரியல் லைஃப்பில் குளோபெர்த்தோட தியரிஸ் எதுவுமே ரியல் லைஃப்பில் நிற்காது, எல்லாமே அன்இமேஜினபிள் திங்ஸ் தான், ரியாலிட்டி கூட செட் ஆகாது. ஸோ ஸ்டே வோக், சயின்டிஃபிக் தியரிஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த குளோபெர்த் காஸ்மாலஜின்னு இல்லை, மற்ற சயின்டிஃபிக்கல் திங்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம ரியல்னு இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தது ரியல் லைஃப்பில் பாசிபிள் கிடையாது, அது வந்து ஃபேக், ஃபுல்லாக ஃப்ராடுத்தனமாக இருக்குது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இவ்வளோ நாள் நம்ம நம்பிட்டு இருந்த ஜெர்ம் தியரி தான். டெரைன் தியரி பற்றி நம்ம நிறைய பேர் கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் தெரிய வந்திருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரில, நிறைய விஷயம் ராங்காக இருக்குது. ஸோ கொஸ்டின் எவ்ரி திங் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். பெரிய சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்க, ஸோ இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க. டோன்ட் பி லைக் அ சீப், நெவர் பி லைக் அ சீப். ஒன்ஸ் ஓக் ஆல்வேஸ் ஓக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஃப்ளாட் பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறமா சயின்டிசம்குள்ளே போக மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ண கற்றுப்பாங்க, ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு ஓக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருங்க, எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணுங்கள். டோன்ட் பி லைக் அ சீப். மீம்ஸ்க்கு லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை.